எபேசிய நிருபம்ல இன்னைக்கு செய்தி எப்பவுமே இது எல்லா செய்தியுமே நம்ம கூர்ந்து கவனிக்கலாம், நல்லா கவனிக்கணும். எனக்கு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இன்னைக்கு செய்தியை நம்ம நல்லா கவனித்தோம், நல்லா உள்வாங்கணும் அப்படின்னா, உண்மையிலேயே கடைசியில் ஒரு பாட்டு பாடும்போது உண்மையிலேயே நமக்கு சந்தோஷத்தில் என்ன சொல்கிறது, சந்தோஷத்தில் நடனம் கூட வரணும். நாளைக்கு டான்ஸ் ஆடுங்கன்னு நான் சொல்லுவேன். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். அந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது உள்ளத்தில் ஒரு துள்ளல் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். இயேசு வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் செய்தியை நன்றாய் சிந்தனை எங்கேயும் செல்லிடாமல் செய்தி நன்றாய் கவனிக்க முடியும் அன்போடு கேட்குறேன். மேலே இருக்கிறவங்க பெனியல்ல தயவுசெய்து பிள்ளைகள் அங்கே வேறு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு பெற்றோர் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுங்க. உங்களை ஆஸ்வதிப்பாராக. இங்கேயும் கீழேயும் பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ணாதபடி பார்த்து, அது பிள்ளைங்க ரொம்ப சத்தமாக மற்றும் கேட்கக்கூடாதபடி சத்தமாக இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்தால் நீங்கள் தயவுசெய்து அப்படிப்பட்டவங்க பிள்ளைகளை சண்டை பண்ணுங்கள். அமெரிக்காக்கும் ஏதாவது பண்ணுங்கள், முடியல அப்படி வெளியே கொண்டு போயிட்டு நீங்கள் செய்தி கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மட்டும் டிஸ்டர்ப் பண்ண ஆகக்கூடாது. கர்த்தரை வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரையிலும் மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த இரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள். தெய்வ செய்திக்காக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இடைபடும்படியாக ஜெபிப்போம். வல்ல பிதாவே, நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் தயவும் இரண்டு முறையும் துதிக்கிறோம். அந்த நேரத்திலும் குமார் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரை எல்லாவற்றும் பார்க்கலாம் உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். மகத்துவம் உள்ள உடைய வார்த்தைகளுக்காக, மகிமை நிறைந்த வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த வேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எழுத்துக்களில் தோன்றுகிற உங்கள் அன்புக்காக, நீர் வெளிப்படுத்துகிற உங்கள் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளொரு சமூகத்துக்கு வந்து எங்களோடு கூட தேவரீர் பேசும்படியாய் இந்த அடிமையை நீர் மறைத்து ஆவியானவர் எங்களிடத்தில் வெளிப்படும்படியாக, எங்களோட இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இருதயங்களை இந்த நாளில் கொழுந்து விட்டு எறியத்தக்க அனுபவம் எங்களுக்கு உண்டாகும்படியாக, ஆண்டவரை வேத அதிசயங்களை பார்க்க முடியும் கண்கள் திறக்கப்பட, ஆண்டவரை வேத வசனங்களை புரிந்து கொள்ளும்படி எங்கள் மனது திறக்கப்பட ஆவியானவர் உதவி செய்யும்படியாக இந்த வல்ல கருத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். மாத்திரம் எங்கள் மத்தியில் மையப்படும்படியாக செபிக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் அல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு நீண்ட பகுதி 22ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரையிலும் நம்ம பார்த்தோம். ஒரு நீண்ட பகுதியாக இங்கே இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள் 22-33 வந்து ரெண்டாக என்ன செய்ய முடியும், பிரிக்க முடியும். ஏன்னா ரெண்டு விஷயம் அதில் கலந்து இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கிறது என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எந்த ரெண்டு விஷயம் அதில் கலந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு பக்கம் கிறிஸ்துவும் சபையும் என்கிறதான காரியம், இன்னொரு பக்கம் ஃபேமிலியில் புருஷனும் மனைவியும் என்று சொல்லக்கூடிய காரியம். இது ரெண்டும் அந்த பகுதியில் 22-33 வசனங்களுக்குள்ளே பின்னி பிணைந்து இருக்கிறதை என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். இந்த நாளிலே ஆண்டுடைய மகிமைக்காக மகிமை உள்ள சபை என்கிறதான தலைப்பில்
நாம் கிறிஸ்துவும் சபையை மாத்திரம் இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம், நம்ம கேட்க போகிறோம். அதை அஸ்திபாரமாய் கொண்டு, இந்த செய்தியை அஸ்திபாரமாய் கொண்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தை குறித்ததான செய்தியாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 2வது காரியத்தை என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நல்ல கர்த்தர் இந்த நாளில் விசேஷமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. மகிமையுள்ள சபை என்று சொல்லும்போது கவனிங்க, இது எப்படி இங்கே இந்த 22-33 வசனங்கள் எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், நமக்கு ஏற்கனவே பார்த்த ஒரு காரியம் 18வது வசனத்தை வாசிங்க. 5:18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆவியினாலே நிறைந்து என்கிறதான காரியத்தை பார்த்தோம். நிறைந்து கொண்டே இருங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு தரமான ஒரு முறை உண்டாகிற ஒரு அனுபவம் அப்படியாக அங்கே சொல்லப்படவில்லை. இது என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆவியினால் நிறைந்துன்னு சொல்லும் பொழுது எப்போதும் தேவ அன்பினால் நிறைந்து கொண்டே இருப்பது, தேவ ஆவியானவரால் தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிறதான ஒரு காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எப்போதுமே தேவ ஆவியினால் என்ன செய்யப்படணும், வழிநடத்தப்பட வேண்டும் என்கிறதான காரியத்தை பார்க்குறோம். அதனால தான் அங்கே அது மதுபானத்தோடு கூட கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு இப்படி காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் மதுபானத்தால் நிறைந்து சந்தோஷம் அடைவார்கள், தேவ பிள்ளைகள் நாம் தேவ ஆவியினாலே நிறைந்து என்று சொல்லும்போது தேவ அன்பினாலே நிறையப்பட்டவர்களாக அவருக்கு பிரியமாய் நடக்கும்படி நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல சில காரியங்களை சொல்லிவிட்டு, இப்படி நீங்கள் ஆவியினால் நிறைந்து என்ன செய்யுங்க, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள், உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணுங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தில் எப்போதும் எல்லாவற்றுக்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு இப்போது எங்கள் ஆவியினால் நிறைந்து செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி இப்போது பாட்டாக, அதாவது முதலாவது ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்ற காரியம், அதுக்கு பிறகு பெற்றோர் பிள்ளைகள் அப்படிங்கிற காரியம், அப்புறம் வேலை ஸ்தலம் அப்படிங்கிற காரியம், இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அங்கே பிரித்த அந்த இடத்துல 5-6 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறத என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கு இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியினால் நிறைந்து என்று சொல்லிவிட்டு ஆவியான உடனே எங்கே வராருன்னு சொன்னால் நம்ம ஃபேமிலிக்குள்ளே வருகிறார். ஆவியினால் நிறைந்து ஃபேமிலி காரியத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஃபேமிலி காரியத்தில் நாம் இருப்பதற்கு உதாரணம் யாரை சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், எந்த மனிதனை குறித்து உதாரணமாய் சொல்லப்படவில்லை, மாறாக விசேஷித்த உதாரணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது யாருன்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் சபையும் குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உதாரணமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது 3 காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஒன்று, ஒப்பு கொடுத்து இருக்கிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். 2வது, ஒப்பற்றவள் ஆக்குகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 3வது, ஒன்றாக்கி நேசிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 3 காரியங்கள். ஒன்று, ஒப்பு கொடுத்திருக்கிறார். 2வது, ஒப்பற்றவள் ஆக்குகிறார். 3வது, ஒன்றாக்கி நேசிக்கிறார் என்கிற காரியங்களை இந்த 22-33 வசனத்தில் பார்க்க போகிறோம். கர்த்தர் நாள் விசேஷமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. நல்லா வெளியிலும் கிளைமேட் நல்லா இருக்குது, உள்ளேயும் ஏசியை போட்டுருக்கு, சரிங்களா. அப்படி ஒரு குளிர்ச்சியான வேலையிலே நான் 2ஆம் வாரம் போகிறேன், 3ஆம் வாரம் போகிறேன், அந்த மணவாளனோடு இப்போவே மத்திய ஆகாயத்தில் போயிடுறேன் அப்படின்லாம் இல்லாமல், சரி அது மணவாளனை குறித்ததான காரியம் என்னன்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து நீங்கள் கேட்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, அதனால் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, ஆச்சரியமாக கேட்குறவங்க முட்டு கொடுக்காதீங்க, சரியா. முட்டு கொடுத்தா போயிடுவீங்க, நான் சொல்லுறது புரியுதா இல்லையா. சரி, அப்படி முட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், டேக் ஆஃப் ஆகிடுவீங்கன்னு அர்த்தம், சரிங்களா. அதனால் முட்டு கொடுக்காமல் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தயவுசெய்து செய்தி கேட்கும்படியாக அன்போடு கேட்குற கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. செய்தியில் சிக்னல் கிராஸ் பண்ணும்போது கவனிக்கிற மாதிரி என்ன செய்யணும், ரோடு கிராஸ் பண்ணும்போது கவனிக்கிற மாதிரி என்ன செய்யணும், கவனிக்கிறது. ஒரு வார்த்தை கூட என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி என்ன செய்யணும், ஆண்டோட வார்த்தை என்ன பண்ணணும், அவ்வளோ வாஞ்சியாக கேட்கணும், ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகிடக்கூடாது, சரிங்களா. அந்த மாதிரி ஒரு தாகம் வாஞ்ச என்ன செய்யணும், நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. சரி, அப்போ அங்கே முதலாவது ஒப்பு கொடுத்திருக்கிறார், உப்பு இல்லை ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத 22-27 வசனங்கள் வாசிங்க. 22-27. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்துறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா.
வசனங்கள் ஸ்க்ரீனில் போடுப்பா. 22ஆம் வசனத்தை பார்க்கும். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். 23ல் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து குறித்து இங்கே என்ன போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தலையாக இருக்கிறது போல. அதே நேரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறார். அதே வசனம் தான். அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அந்த தலையாக இருக்கிறார். சரீரமாகிய அவருடைய சபைக்கு அவரே இரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 26, 27 வசனங்களில் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும், தாம் அதை அப்படின்னா அந்த சபையை, அவருடைய சரீரமாகிய சபையை அவர் அப்படி செய்கிறதற்கும், கரைத்திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கும். அது எந்த மாதிரி லாங்குவேஜ்னா, மணவாளன் மணவாட்டியை தம் பக்கத்தில் நிற்க வைக்கிறது கல்யாணத்துக்கு, ஓகே, திருமணத்துக்கு நிறுத்தி கொள்வதற்கும், தம்மை தாமே அதற்காக தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய சரீரத்துக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தம்மை தாமே அதற்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுற பார்க்குறோம். சபைக்காக, அவருடைய சரீரமாகிய சபைக்காக. கிறிஸ்து சபையின் தலையாக இருக்கிறார். அவரே சபையாகிய மணவாட்டிக்கு புருஷனாக இருக்கிறார். அந்த புருஷனாகிய கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார்? தலையாகி கிறிஸ்து என்ன செய்கிறார்? சரீரமாகிய சபைக்கென்று இதை செய்திருக்கிறார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு என்ன செய்கிறார்? வாசிக்கிறோம். அல்லேலூயா. இங்கே கவனிங்க, இந்த இடத்துல திடீர்னு 5ஆம் அதிகாரத்தில் வந்தவுடனே திடீர்னு பவுல் ஆவியால் ஏவப்பட்டு என்ன சொல்லு அப்படின்னா சபை என்று சொல்லவில்லை. சரிங்களா? சபை அப்படிங்கிறது இந்த கட்டடம் இல்லை. சபை அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது சொன்னால் அது நம்மை குறிக்கிற வார்த்தை. அல்லேலூயா. அப்போ இந்த சரீரம், கிறிஸ்துடைய சரீரம், அது சபை அப்படிங்கிற விஷயம் முதல் அதிகாரத்திலிருந்தே அவர்கிட்ட கொண்டு வரார். சரிங்களா? சபை அப்படிங்கிற ஒரு காரியம் யாரு? நம்ம தான் சபை அப்படி சொல்லும் போது நம்மை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? சபையாய் நம்ம குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேகமாக சில வசனங்களை வாசிங்க, ஸ்கிரீன்ல போடுங்க. எபேசு 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க. எபேசு 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்மை அப்படிங்கிறது சபையை குறிக்கிறதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். 4ஆம் வசனத்துக்கு நமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமும் குற்றமில்லாத இருப்பதற்கு அவர் உலகம் தோற்றுக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. சபையை உலகம் தோன்றதுக்கு முன்னமே யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். 7ஆம் வசனத்துல அவருடைய கிருபை ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலேயே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு சபைக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல 13ஆம் வசனத்துல நீங்களும் அப்படின்றது, அப்படின்னா அவங்க ஏற்கனவே பெற்றுக்கொண்டாங்க. அவங்க ஏற்கனவே சுதந்திரத்துக்கு சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படின்னு 12ஆம் வசனத்துல முடிக்கிறார். யாரு? பவுல் அவங்கள பத்தி சொல்லும் போது. சரிங்களா? நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்களும் அவருக்கு சொந்தமானவர்களோட மகிமை புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சபையினுடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய அச்சாரம், சபையினுடைய அச்சாரமாக சபைக்கு, சரியா, சபையாகிய மணவாட்டிக்கு அவர் நிச்சயதார்த்த மோதிரத்தை போட்டிருக்கிறார். சபையாகிய மணவாட்டிக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டை தேவன் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்றது என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதே தான் நீங்கள் 21ஆம் வசனத்துக்கு வரும்போது, எபேசு 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் 21, 22, 23 அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து, அதாவது இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தன்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்திரளினார். அல்லேலூயா. இப்போ முதல் அதிகாரம் முடியும் போதே எப்படி தான் முடியுதுன்னா, அந்த சரீரமாகிய சபைக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்தில் இந்த சபைன்னு சொல்லக்கூடிய காரியத்துக்குள்ளே நாம் எப்படி வந்தோம்? உலகம் தோன்றுக்கணுமே முன்குறிச்சிட்டாரு, முன்னறிஞ்சிட்டாரு பிதாவாகிய தேவன். ஆனால் எப்படி வந்தோம் அப்படின்றது 2ஆம் அதிகாரம் சொல்லுது. நம்ம எப்படி இருந்தோம்? அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்த நிலையில் இருந்தோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில். 4ஆம் வசனத்தில் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களை மரித்தலாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணார்? உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்மை உயிர்ப்பித்தார் அப்படி சொல்லப்பட்டிருக்க பார்க்குறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னு சொன்னால் நம்ம ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? சபையாய் மாற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறதை பார்க்க முடியும். அப்போ யூதர்களை நம்மை குறித்து 2 பேரும் இணைத்து பேசும்போது 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. 2:16 பகையை சிலுவையினால் கொன்று அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா.
இந்த இடத்துல சரீரம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதை குறிக்கிறது சொன்னால் சபையை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஒரே சரீரமாக, யூதர்கள் கிரேக்கர், யூதன்றும் இல்லை கிரேக்கனும் இல்லை, ஒரே சரீரமாக அவர் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அப்படின்னு சொல்லப்படுகிறத செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ ஒரே சரீரம், அதே தான் 3ஆம் அதிகாரத்து 3ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது அந்த ரகசியம் என்னவெனில், அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய். அல்லேலூயா. புறஜாதிகளை நாமும் ஒரே சரீரத்துக்குள்ளாக, ஒரே சபைக்குள்ளாக, சபை ஆண்டவருடைய சரீரமாகிய சபை என்கிற காரியத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் தான் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடவுங்கள் என்ற சொல்லிய விஷயத்தில் என்ன சொல்ல, 7 விஷயம் ஒரே ஒரே ஒரேன்னு சொல்லப்படுகிறது. 7 விஷயம் அங்கே 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனத்தில் 7 விஷயம் ஒரே ஒரே ஒரேன்னு சொல்லப்படுகிறத பார்க்க முடியும். அதில் அந்த 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரமாகிய சபை அப்படிங்கிறது யுனிவர்சல் சர்ச், உலகளாவிய சபை. அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் சேர்த்து ஒரே சரீரம் என்று சொல்லப்படுகிறது. நம்ம சபை மட்டும் இல்லை. கலங்க தலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. சரியா? அவருடைய உலகளாவிய சபை சொல்லுவோம். அவருடைய சரீரமாகிய சபை, அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் இல்லை, எல்லா தேசங்களிலும் இருக்கிறாங்க. எல்லாரையும் சேர்த்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல அதில் 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷன் ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. அல்லேலூயா. அப்போ சபை என்னன்னு போட்டிருக்கு? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. அல்லேலூயா. அதே மாதிரி 16ஆம் வசனத்தை பாருங்க, அவரே என்ன செய்கிறாருன்னா, அவராலே சரீரம் முழுவதும், எந்த சரீரம்? அவராலே சரீரம் முழுவதும் சபை, அவராலே சரீரம் முழுவதும் அதுக்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும், நம்ம எல்லாம் அவயம்னு சொல்லியிருக்கு, ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி அறித்து உண்டாகுவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. சரீர வளர்ச்சி என்று சொல்லும்போது சபையின் வளர்ச்சின்றது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்க காரியம், சரீர வளர்ச்சி. அப்போ தொடர்ந்து அவர் அப்படி தான் பேசிட்டு வர்றார். திடீர்னு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார், சபை இயேசுடைய சரீரமாக இருக்கிறது அப்படின்னு திடீர்னு சொல்லலை. அது முதல் அதிகாரத்திலிருந்தே அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்படி அந்த சபைக்காக, சரிங்களா? இப்போ வாசிங்க 26, 27 வசனங்களை வாசிங்க. பேச 5, 26, 27. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்துறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. புருஷனாகிய கிறிஸ்து மனைவியாகிய சபையை, தலையாகிய கிறிஸ்து தன் சரீரமாகிய சபையை மகிமையுள்ள சபையாக தன் பக்கத்திலே நிறுத்தி கொள்வதற்காக அவர் தம்மை தாமே அந்த சபைக்காக அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. 2 விஷயத்தில் அங்கே சொல்லியிருக்கு. புருஷனாகிய கிறிஸ்து தன் மனைவியாகிய சபைக்காக, தலையாகிய கிறிஸ்து தன் சரீரமாகிய சபைக்காக, அதை அந்த சபையை தனக்கு பக்கத்திலே மகிமுள்ள சபையாய் நிறுத்தி கொள்வதற்காக, அதற்காக அந்த சபைக்காக தன்னை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ சபைன்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், என்னது கிடையாது, பில்டிங் இல்லைன்னு சொன்னேன், நமக்காக. அப்போ அந்த வசனம் எப்படின்னா, அவர் நமக்காக அவரையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கவனிங்க, அந்த நாட்களில் இப்போ தான் வேறு மாறிடுச்சு, சரியா? அப்போல்லாம் எப்படின்னா, கல்யாணம் அப்படின்னா மாப்பிள்ளை தன்னை ப்ரூவ் பண்ணணும். இல்லை, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு கொடுப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் என்ன செய்வாங்க, பொண்ணுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அது ஓகே ஆயிடுச்சு, கல்யாணம் பேசிட்டாங்க அப்படின்னா, பொண்ணு வீட்டிலே ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா, மாப்பிள்ளை வீட்டில் தான் என்ன பண்ணுவாங்க, தங்கள் வெயிட்டை காமிப்பாங்க, சரியா? பொண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க, பொண்ணு வாழ போகிற இடத்த பாருங்கள், சரியா? பொண்ணு வாழ போகிற இடத்த பாருங்கள். மாப்பிள்ளை ஒன்றும் கையாளாகாதவர் கிடையாது. ஒரு அலையில் சொல்லுவோமா, நல்லா உச்சாமலையில் சொல்லுங்கள். என்ன காமிப்பாங்கன்னா, ஏய் உன் பொண்ணு வாழ போகிற இடத்த பாருங்கள். மாப்பிள்ளை ஒன்றும் கையாளாகாதவர் கிடையாது. மாப்பிள்ளை எப்படி தெரியுமா, வெயிட்டு, சரியா? அந்த மாதிரி இடத்துல தான் என்ன பண்ணுவோம், பொண்ணு வாழ போகுது பார்த்துக்க அப்படிங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பையன் வீட்டில் இருந்து என்ன செய்வாங்க, சந்தோஷமாக பண்ணுவாங்க, பொண்ணு வீட்டில் கொடுப்பாங்க, சரிங்களா? எங்கேயும் போவோம், நான் பைபிளே பார்ப்போம், சரிங்களா? நீங்கள் ஆபிரகாம் ஈசாக்குக்காக பெண் பார்க்கும்படி எலியேசர் அனுப்புகிறாப்புல.
எலியேசர் போகிறான். சரியா போயிட்டு அங்கே லாபான் வீட்டுக்கு போனப்போ அங்கே இந்த இடத்துல பார்க்குறோம் இல்லையா, ரெபேக்காள் மணவாட்டி வந்து ஈசாக்காக இது பண்ணுற விஷயத்தில் வாசிங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 50ஆம் வசனத்தில் வாசிங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா அவன் வந்து சொல்கிறான், நான் கிணத்து பக்கத்தில் நின்று ஜெபம் பண்ணேன், நான் ஆபிரகாமுடைய வேலைக்காரன், என்னுடைய எஜமான் ஈசாக்குக்காக, சரியா அவருடைய பிள்ளைக்காக பெண் பார்க்கும்படி வந்தேன், கிணத்து பக்கத்துலேருந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு வழி நடத்துங்க, எந்த பிள்ளையை பார்க்கணும் எனக்கு தெரியாது, நான் இங்கே நானும் என் ஒட்டகங்களும் நிற்கிது, தண்ணீர் தான்னு சொல்லும்போது எந்த பிள்ளை வந்து உமக்கு மாத்திரம் இல்லை ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வாக்குறேன், ஒட்டகம் எவ்வளோ குடிக்கும், ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வாக்குறேன்னு எந்த பிள்ளை சொல்லுதோ அந்த பிள்ளை தான் குணசாலி, அதுதான் என் எஜமானுக்கு பொண்ணுன்னு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஜோமோடி முடிக்கிற நேரத்தில் ரெபேக்கா என்ன பண்ணுறா, தண்ணி எடுக்க வரா. உடனே சொன்ன தண்ணி கொடுமான்றான். ஐயா நான் உங்களுக்கு மட்டும் இல்லையா ஒட்டகத்துக்கும் வாக்குறேன்ட்டான். ரைட்டு அப்படி என்ன பண்ணிட்டான், நேர் வழியாக என்னை நடத்துறதுக்காக சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி ரெபேக்கா வீட்டுக்கு வந்துட்டான். இப்போது ரெபேக்கா வீட்டில் வந்து அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்த காரியத்தை சொல்லிட்டான். அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் நலம் போல் ஒன்றும் சொல்லக்கூடாது, இது யாரால் வந்துச்சு, இது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். கூட்டிட்டு போயிடுங்கன்றாங்க. ஓகே, ஈசாக்கு என்ன பண்ணுங்க, எஜமானுக்கு மனைவியாகும்படி கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த வருஷம் போடுப்பா. ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். அலையில சொல்லுவோமா, ஓகே ஆன உடனே என்னதான் பண்ணான்னு சொல்லிருக்கு, கர்த்தரை பணிந்து கொண்டான். அல்லேலூயா. கர்த்தரை பணிந்து கொண்டான்னு சொல்ல முடியும் என்னன்னு, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. ஆமாம், ஓகே ஆயிடுச்சு. இப்போ சொல்லிட்டாங்க அவங்களே பொண்ணை கூட்டின்னு போங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், ஓகே ஆயிடுச்சு. இப்போ ஓகே ஆன உடனே என்ன பண்ண, கர்த்தரை பணிந்து கொண்டான். அடுத்து என்ன செய்யறான் பாருங்க, வாசிங்க. பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். தெரியுதா என்ன பண்ண போட்டிருக்கு, ஓகே ஆன உடனே சரியா கொண்டு வந்திருக்கான் பாருங்க. சரியா அங்கேருந்து வரும்போதே கொண்டு வந்தான்னு போட்டிருக்கோம் பைபிளில், கொண்டு வந்திருக்கான் பாருங்க. என்ன பண்ண, இப்போது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டு வெயிட்டை காமிக்கிறான், இந்தாங்க பாருங்க அப்படின்ட்டு. என்ன செய்யறான், கோல்டு சில்வர் எல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுறான், கொடுக்குறான். சரியா, ஏன்னா என்ன ஆக போகிறா, இப்போ ரெபேக்காள் என்ன ஆக போகிறா, ரெபேக்காள் எஜமானுக்கு மனைவியாக போகிறாள். அல்லேலூயா. இப்போ சந்தோஷமாக எலியேஸ் என்ன பண்ணா, நப்பியாலாம் இல்லை, சந்தோஷமாக தான் என்ன செய்ய இந்த காரியத்தை என்ன செய்தான். சரியா, அப்போது சந்தோஷமாக இந்த காரியத்தை செய்கிறான். கவனிங்க. அப்போது அந்த ரெபேக்காள் என்ன பண்ணாங்க, அவனோட கூட என்ன செய்தாங்க, அனுப்பி வைக்கிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரிங்களா, கவனிங்க. இங்கே வெள்ளியும் பொன்னையும் உச்சிதங்களை என்ன செய்தான், தந்தான் என்று வாசிக்கிறோம். ஆனால் மணவாட்டிய சபை, சரியா, மணவாளன் இயேசு கிறிஸ்து அவருக்கு மணவாட்டிக்காக சரி அவர் வெள்ளியும் பொன்னையும் தரவில்லை. அந்த எபேஸ் 5:27 சொல்கிறது, அவர் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து அவர் நம்மளை வாங்கலை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை பாருங்கள். நீங்கள் முன்னோர்களால் அனுசரித்து இந்த வீணால் நடக்கிறது என்று உங்களை மீட்பதற்கு அழிவுள்ள வசதிகளாகி வெள்ளினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. அதை வாசிங்க, அந்த வசனம் 18, 19, 20 வசனம் வாசிங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நல்ல கரக்கு தெல்ல சொல்லுவோமா. ரெபேக்காள் வந்து எப்படி சந்தோஷப்படுவா அப்படின்னா, ஈசாக்கு நிறையா உச்சிதங்களை என்ன பண்ணாங்க, என் மணவாளன் கொடுத்தாங்க அப்படின்னு ரெபேக்காள் செய்வா, சந்தோஷப்படுவா. சரியா, மணவாட்டி ரெபேக்கா எப்படி சந்தோஷப்படுவானா, நிறைய உச்சிதங்களை என் மணவாளன் ஈசாக்கு வீட்டிலேருந்து கொடுத்தாங்கன்னு சந்தோஷப்படுவா. சரியா, மணவாட்டி சபை எப்படி சந்தோஷப்படணும் அப்படின்னா, எங்கள் மணவாளன் இயேசு கிறிஸ்து வெள்ளியும் பொன்னியும் அல்ல, அவர் தன்னையே எமக்காய் தந்தார். அல்லேலூயா. அப்போ நான் அவருக்கு மணவாட்டியாக நிற்கிறது, சபை அவருக்கு மணவாட்டியாக இருக்கிறது வெள்ளினாலும் பொன்னினாலும் அல்ல, அவர் நமக்காய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் சார், அவரு நமக்கு தம்மை தாமே அதற்காக என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு செய்கிறோம் பார்க்குறோம். அல்லேலூயா. சார் நீங்கள் அந்த நாட்களில் நான் சொன்னேன் இந்த மாதிரி என்ன செய்வாங்க, இப்படி பையன் வீட்டிலேருந்து ஓகே பண்ணி அந்த பையன் வீட்டிலேருந்து சந்தோஷமான இந்த காரியங்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னொரு விஷயம் எப்படின்னா, பையன் வந்து சில எப்படின்னா பந்தயம் வைப்பாங்க, ப்ரூவ் பண்ணணும். கல்யாணம்னா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஏதாவது ஒரு பந்தயம் வைப்பாங்க,
ஏதாவது ஒரு டாஸ்க்னா ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு தன் வீரத்தை, தன் தைரியத்தை, தன்னுடைய பலனை அந்த பையன் ப்ரூவ் பண்ணால் தான் பொண்ணு கொடுப்பாங்க. சரியா? அவன் ப்ரூவ் பண்ணணும். சரியா? வேற எங்கேயும் போவானா? பைபிள்லேயே வருவோம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் 12, 13 வசனங்களை வாசிங்க. காலேப் செய்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். அப்பொழுது காலேப் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அல்லேலூயா. கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் மக அக்சாலை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்ட்டான். யாராக இருந்தாலும் சரி, அந்த இடத்த பிடிக்கிறவங்களுக்கு என்னது, என் மக அக்சாலை நான் கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்ட்டான். சரியா? இப்படி தான் சொல்லுவாங்க. இது ஆச்சரியமான விஷயம் இல்லை, இப்படி தான் செய்வாங்க. உடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய சகோதர மகன் ஒத்தனியல் என்ன செய்தான்? பிடிச்சான், பிள்ளையை கட்டினான். அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ இது மாதிரி தான் ஒரு பந்தயம், ஒரு போட்டி அது மாதிரி வைப்பாங்க. நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத் தாவீதனுடைய விஷயத்துக்கு வரும்பொழுது, தாவீது வந்து நின்னவன அவன்கிட்ட என்ன சொன்னாங்க? 25ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17, 25வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17, 25. அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். என்ன சொன்னாங்க? இந்த கோலியாத்தை யார் கொல்றானோ அவனுக்கு ராஜா, அவனுடைய ராஜா அவருடைய மகளை என்ன செய்வார்? திருமணம் செய்து வைப்பார். சரியா? உண்மையிலே சொல்லப்பட்டது. அந்த மக பேர் வந்து யார்? மக பேருன்னு மேராப் பேர். சரியா? மேராப்பை சவுல் ராஜா என்ன செய்வார்? கொடுப்பார் அப்படின்ட்டு. அதோடு இல்லை, அந்த பொண்ணு கொடுக்குறது மட்டும் இல்லை, மருமகனாகிறது மட்டும் இல்லை, மிகவும் ஐஸ்வர்யமாக்கி அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் அவர் என்ன செய்வார்? சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். சரிங்களா? இதெல்லாம் கேட்குறான் தாவீது. கேட்டுட்டு தான் யுத்தத்துக்கு போவான். அவன் அண்ணன் வந்து என்ன பண்ணுறான்? இவன் இதுக்கு தான் யுத்தத்துக்கு போகிறான்னு நினைக்கிறான். அவங்க அண்ணன், உனக்கு என்னடா துணிக்கிறான்? ராஜா மருமகனாகிறதுக்கு போகியா அப்படின்ற மாதிரி காரியம். ஆனால் அவன் போனது வந்து அதுக்காக இல்லை. அவன் போனது இதுக்கான ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படுதுன்னு சொல்லி தான் என்ன செய்தான் அவன் போனான். ஆனாலும் இங்கே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், கோலியாத்தை ஜெயிக்கிறவனுக்கு இதுதான் காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சரி, அதுக்கு பிறகு மேராப்பை கொடுக்கணும். யாருக்கு? தாவீதுக்கு இல்லையா? தாவீது தான் கோலியாத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கிறான். ஆனால் அது கொடுக்குற நேரம் வந்தபோது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசிங்க. சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகுலாத்தியனாகிய ஆதிரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். மேராப்ப இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம என்ன பண்ணவான்? சவுலு வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். சவுல் மோசமானவன். சரி, ஆனால் அடுத்த வசனம் சொல்லு. அடுத்த வசனம் வாசிங்க. சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமா இருந்தது. அது அவனுக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அப்படியா, மீகால் நேசிக்கிறேன், ஓகே, அப்போ மீகாலை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்வோம்? சொல்லுவோம். அதுக்கு தாவீது என்ன செய்யணும்? ஏற்கனவே மேராப்ப கல்யாணம் பண்ண இருக்க கோலியாத்தை இது பண்ணிட்டான். ஆனால் இவன் ஏமாத்திட்டான். சரியா? இப்போ 2வது பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான்னு சொன்னேன். அதுக்கு ஒரு இது சொல்கிறான் பாருங்க. எப்படின்னா, அது எப்படியாவது தாவீது செத்துடணும், யுத்தத்தில் பந்தயத்தில் எப்படியாவது அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி சொன்னால், ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதுக்கு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அதில் 18ஆம் அதிகாரத்து 25ஆம் வசனம் போடுது. 25 வாசிங்க. அப்பொழுது சவுல் ராஜா இங்கிலீஷ்ல எடுங்க. வாசிங்க. அப்பொழுது சவுல் ராஜா பரிசுத்தை விரும்பாமல் பெலிஸ்தரி 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமா இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாய் இருந்தது. அப்போது சவுல் ராஜா பரிசுத்தை விரும்பாமல் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோல் தான் வேணும் அப்படிங்கிறான். அந்த பெலிஸ்தர் 100 பேரை கொண்டுட்டு நுனித்தோல் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யணும்? கொடுத்துட்டு, அதான் ப்ரைஸ். எது ப்ரைஸு? மீகாலை கல்யாணம் பண்ணுறதுக்கு யார்? தாவீது கொடுக்க வேண்டிய கிரயம், தாவீது செய்ய வேண்டிய காரியம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதை இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, சரியா, அந்த ப்ரைஸ் ஃபார் த பிரைடு அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ் மட்டும் போடுங்கப்பா. அங்கே பாருங்கள். thus shall you say to David, the king desires no bride price except 100 foreskins of the Philistines. பிரைட் ப்ரைஸ், ஒரு கிரயம் செலுத்தணும் தாவீது. என்ன கிரயம் அப்படின்னா 100 நுனித்தோல் என்ன செய்யணும்? கொடுக்கணும். வேறு ஏதாவது வெர்ஷன் போடுங்க. இன்னொரு வெர்ஷனில் வேறு மாதிரி போட்டிருக்கோம். இதிலும் ப்ரைஸ் ஃபார் த பிரைட் தான். வேறு
டக்கு டக்குன்னு போடுங்க, வேறு வெர்ஷன் போடுங்க. கிங் டஸ் நாட் டிசையர், அங்கே பாருங்க NASB. த கிங் டஸ் நாட் டிசையர் எனி டவுரி எக்ஸப்ட் 100 foreskins of the Philistines. சரியா? உடனே பைபிளில் டவுரி போட்டிருக்கு, வாங்கிடும் டே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, சிந்திச்சிடக்கூடாது. சரியா? அதுக்காக போடல. சரிங்களா? ஆனால் இங்கே இந்த இடத்துல அந்த நாட்களில் அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சு. அப்போ அந்த பிரைடு, அந்த மணவாட்டி அடைவதற்கு இந்த மணவாளன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும், ஒரு காரியத்தை செய்யணும். அப்போ தாவீது போய் என்ன பண்ணணும், 100 பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி 100 பேரையும் கொன்று 100 பேர் நுனித்தோலை என்ன செய்யணும், எடுத்துன்னு வரணும். ஆனால் தாவீது எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, 100 தானே கேட்டார் மாமனார். அவன் என்ன பண்ணான்னு போட்டு வாசிங்க. இப்போது அந்த 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோல்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகன் ஆகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். அல்லேலூயா. 100 நுனித்தோல் வேணும் அப்படின்னா தாவீது என்ன பண்ணா, 200 நுனித்தோல் நினச்சிதான் கொண்டாந்து நினச்சிதான் கொடுத்தான். கவனிங்க. இப்போ அங்கே ஒத்தனியல் அந்த இடத்தை சங்காரம் பண்ணி அந்த அக்சாலை திருமணம் செய்தார். தாவீது கோலியாத்தை என்ன செய்தான், முறியடித்தான். இந்த பக்கம் 100 பெலிஸ்தர் நுனித்தோல்னு சொல்லும்போது 200 நுனித்தோல் என்ன செய்தான், கொண்டு வந்து கொடுத்தான். மீகாளை மனைவியை அடைந்தான் பார்க்குறோம். ஆனால் நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தான்னு சொன்னால், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஆண்டவர் செய்தது பெரிய யுத்தத்தை கர்த்தர் செய்தார். நல்லா இல்லையா சொல்லுங்கள். பெரிய யுத்தத்தை ஆண்டவர் என்ன செய்தார், ஆண்டவர் செய்தார். சரி, அப்போ ஆண்டவர் வந்து கொடுத்த ப்ரைஸ் என்ன அப்படின்னா, மணவாட்டிக்காக ஆண்டவர் கொடுத்த ப்ரைஸ் என்னன்னு சொன்னால், அவர் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போது என்ன மாதிரி கோலியாத்துக்கு பட்டயம் தாவீதுக்கு பட்டயம் இல்லாமல் இருந்தது. கோலியாத்தை பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை வெட்டினான். சரியா? அவனை கொலை செய்தான்னு பார்க்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் அப்படியானார். எப்படியானார்? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தன் மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். அல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவனை தன் மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. எப்படி தாவீது வந்து கோலியாத்து பட்டை எடுத்து வெட்டினானோ, அதே போல் மரணத்துக்கு அதிபதி பிசாசானவனை மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்காக செய்த காரியம், ஆண்டவர் நமக்காக கொடுத்த ப்ரைஸ் என்னன்னு சொல்லி சொன்னால், சரியா? ப்ரைஸ்னா புரியுதா? நீங்கள் பரிசு நினச்சிக்கணும். ப்ரைஸ்னா கொடுத்த கிரயம் என்னன்னு சொன்னால், அவர் தம்மை தாமே சபைக்காக அதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். கொலோசியர் 1:14-15 வாசிங்க. யுத்தத்தை பற்றி போட்டிருக்கு. சரியா? என்ன யுத்தம் இயேசு செய்தார் அப்படின்னு போட்டிருக்கு. வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14-17. 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஜெயிச்சு தான் என்ன பண்ணிருக்காரு, ஜெயிச்சு தான் மணவாட்டி அவர் என்ன செய்றாரு, அவர் தனக்கு என்ன சரியா ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யுத்தத்தில் ஜெயித்து, என்ன மாதிரி யுத்தம் பார்த்தீங்களா? என்ன மாதிரி யுத்தம்? சரியா? எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாத்தையும் ஜெயித்து, சரியா, எல்லாவற்றையும் ஜெயித்தவராக எல்லா காரியங்களையும், நான் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்திருக்கிறேன்னு சொல்கிற ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயித்து நமக்காக ஆண்டவர் வந்து எப்படி ப்ரைஸ்க்கு என்ன மாதிரி இந்த பிரைடுக்காக, இந்த மணவாட்டிக்காக ஆண்டவர் வந்து பெலிஸ்தருடைய 100 நுனித்தோல் 200 நுனித்தோல் அதெல்லாம் இல்லை ஆண்டவர் செய்த காரியம். அதெல்லாம் கிடையாது. அவர் செய்த காரியம் என்னன்னு சொன்னால், அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக பிரைஸாக கிரயமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்லா இல்லையே சொல்லுங்க. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக கிரயமாய் செலுத்தி, பிரைடுக்குரிய பிரைஸ் என்ன, மாப்பிள்ள மணவாளன் என்ன தரீங்க அப்படின்னா, இயேசுக்கு சொல்றாரு, நுனித்தோல்லாம் கிடையாது, அது இல்லை இது இல்லை, நான் என்னையே தருகிறேன், என் ரத்தத்தையே கொடுத்து கிரயமாய் கொடுத்து என் மணவாட்டியை என்ன செய்றேன், நான் பெற்றுக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் நம்மளை பற்றி போட்டிருக்கோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 6:20 என்னன்னு போட்டிருக்கு, நம்மளை பற்றி சபையை பற்றி போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, நமக்காக இயேசு கிறிஸ்து கிரயம் செலுத்தி பிரைஸ் கொடுத்து
சரியா, அதுக்குரிய விலையை கரைத்து செலுத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், மனவாட்டியாக அவர் பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கிரயம் செலுத்தியிருக்கிறார் நமக்காக. சரியா, அப்போ அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் உங்களுடைய அல்ல. ஏன்னா அவர் கிரயம் கொடுத்து உங்களை என்ன செய்துட்டாரு, அவர் வாங்கிட்டாரு. மந்தையா சொல்லும்போது அப்போஸ்தலர் 20:28 சொல்லியிருக்கு, தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபையை மேய்ப்பதற்கு. அல்லேலூயா. தேவன் தன்னுடைய எப்படிங்க சம்பாதிச்சாரு? நுனித்தோல்கள் இல்லை, 100 நுனித்தோல் 200 நுனித்தோல்லாம் இல்லை, வெள்ளியும் பொண்ணும் அல்ல. சரி, ஏதோ ஒரு பகுதியை ஜெயிச்சார், ஏதோ ஒரு பகுதியை ஒத்தேனியல் ஜெயிச்ச மாதிரி ஜெயிச்சார். அப்படி இல்லை. சரியா, ஒட்டுமொத்த காரியத்தையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அல்லேலூயா. உலகத்தின் அதிபதியை, பாவத்தை, உலகத்தை, மரணத்தை, பாதாளத்தை எல்லாவற்றையும் இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. என்ன கிரயமா கொடுத்தாரு பிரைடுக்கு? என்னையா அவர் கொடுத்தாரு பிரைடுக்கு? பிரைடுக்குன்னு அவர் கொடுத்த விலை கிரயம் என்னையா அப்படின்னா, வசனம் சொல்லு, அவர் அவருடைய சுய ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு மேல இந்த உலகத்தில் விலையேற பெற்றது ஒன்றும் இல்லையா, இயேசு ரத்தம். மணவாளன் தன்னை மணவாட்டிக்காக, நமக்காக, இந்த பில்டிங்காக இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்காக அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த வசனம் எபேசு 5ஆம் அதிகாரம் நமக்கு சொல்றது. எப்படி சொல்லுது அப்படின்னா, இப்போ வாசிங்க, இந்த 26, 27 வசனங்கள் வாசிங்க. எபேசு 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைத்துறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அன்றைக்கி ரெபேக்காளுக்கு இருந்த சந்தோஷத்தை விட, அன்றைக்கி அக்சாலுக்கு இருந்த சந்தோஷத்தை விட, அன்றைக்கி மீகாலுக்கு இருந்த சந்தோஷத்தை விட இந்த மனவாட்டிக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் அந்த உச்சிதங்களை பெற்றுக்கொண்டார் ரெபேக்காள் அவள் ஃபேமிலியில், இல்லையா? அது சந்தோஷம். இவன் அக்சால் வந்து என் மாப்பிள்ளை வீரமுள்ளவர், தைரியமானவர். எங்கள் அப்பா சொன்ன உடனே போய் அந்த இடத்த என்ன பண்ணார், காலி பண்ணி பிடிச்சிட்டாரு. சரியா, அப்படின்னு என் மாப்பிள்ளை மாதிரி வராது, அவ்வளோ வீரம் தைரியம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், அக்சால் என்ன செய்யலாம், சந்தோஷப்படலாம். சரியா, மீகால் என்ன பண்ணலாம், எங்கள் அப்பா 100 நுனித்தோல் தான் கேட்டார், என் மாப்பிள்ளை இந்தா அப்படிங்க 200ன்னு என்ன பண்ணார், கொடுத்தாரு. சரியா, என் மாப்பிள்ளை மாதிரி வராது அப்படின்னு யார் சொல்லலாம், மீகால் என்ன பண்ணலாம் சொல்லி சந்தோஷப்படலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக, சரியா, நுனித்தோல் இல்லைம்மா, ஒரு ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லைம்மா, சரிங்களா, உச்சிதங்களில் வெள்ளியும் பொன்னியும் இல்லைம்மா, எங்கள் மாப்பிள்ளை எங்களுக்காக அவரையே தந்தாருமா. அல்லேலூயா. இப்போ இந்த மனவாட்டி, சரியா, இந்த ரெபேக்காளை பார்க்கலாம், அக்சாலை பார்க்கலாம், சரியா, மீகாலை பார்க்கலாம், மிகுந்த சந்தோஷம் உள்ளவர்களை என்ன செய்யணும், நம்ம காணப்பட வேண்டும். ஏன்னா நம்ம மணவாளன் போல வராது. அல்லேலூயா. அவர் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. 2வது காரியம், அவர் அப்படி ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லை, இந்த மனவாட்டியை என்ன பண்ணுறாராம், சரியா, ரொம்ப இந்த மனவாட்டியை என்ன பண்ணுறாராம், ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லை, மனவாட்டியை, அந்த மனவாட்டிக்கு நிகராக அந்த உலகத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த மனவாட்டியை ஒப்பற்றவள் ஆக்குகிறாராம். அல்லேலூயா. இந்த மனவாட்டி என்ன பண்ணுறாரு, ஒப்பற்றவள் ஆக்குகிறார். சரியா, மனவாட்டியை வச்சால் தகுதி கிடையாது. சரியா, மனவாட்டிக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. சரியா, ஆனாலும் இந்த தகுதி இல்லாத இந்த மனவாட்டியை அந்த விசேஷத்தை மணவாளன் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒப்பற்றவள் ஆக்குகிறார். அல்லேலூயா. அதை எப்படி செய்கிறார் வாசிங்க, 25 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரத்து 25 27 வசனங்கள் வாசிங்க. 25 வாசிங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைத்துறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த 26ஆம் வசனம் பாருங்க, நல்லா கவனிக்கணும். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும். அல்லேலூயா. இப்போ தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்துன்னு சொல்லும்போது கவனிங்க, யூத கலாச்சாரத்தில் திருமணமாக போகுது அப்படின்னு சொன்ன கவனிங்க, யூத திருமணமாக போகுது அப்படின்னா, மணவாளன் வந்து திருமணம் ஆகிறதுக்கு வரும்போது மணவாளன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து அவர் என்ன செய்யணும், அவர் ஒரு ஸ்தானம் எடுக்கணும், அவர் குளிச்சுட்டு வரணும். சரி, அவர் ஒரு ஸ்தானம் என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். யார், மணவாளன். சரியா, நம்ம மணவாளன் எடுத்தாரா அப்படின்னா, லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 12:50. ஆயிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் முழுக வேண்டிய ஸ்நானம்னார். எதை சொன்னார், அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டார். அப்போ ஏற்கனவே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஞானஸ்தானம் எடுத்தார். ஆனால் இங்கே சொல்கிறார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டுன்னார். எதை சொன்னார், அவருடைய
மரணத்தை சொன்னார், சிலுவை மரணத்தை. மாப்பிள்ளை நம்முடைய மணவாளன் அவர் ஒரு ஸ்தானம் எடுத்தார். என்ன ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்தார், மரணத்துக்கு என்ன பண்ணார், தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த யூத கலாச்சாரத்தில் சரியா மணவாளன் என்ன பண்ணுறார், ஸ்தானம் எடுத்து ரெடி ஆகிட்டார். ஓகே, மணவாட்டியும் ஸ்தானம் எடுத்து ரெடி ஆகணும். கலையில சொல்லுவோமா, உச்சாமலையிலே சொல்லுவோமா. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுன்னு ட்ரெஸ்ஸு வரும். மணவாட்டியும் ஸ்தானம் எடுத்து ரெடி ஆகணும்னா மாப்பிள்ளை வீட்டில் என்ன செய்யும், ட்ரெஸ்ஸு வரும். சரிங்களா? அப்போது மணவாட்டி ஸ்தானம் எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல ஆவியானவர் வந்து எப்படி பண்ணியிருக்காருன்னா ரெண்டுமே கொண்டு வர்றார். சரிங்களா? முன்பகுதி பின்பகுதின்ற மாதிரி ரெண்டு காரியம் அதில் வருது. என்ன வருது அப்படின்னா 26ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும். அல்லேலூயா. தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து அப்படின்னு வரும்போது அது எதை சொல்கிறதாங்க அப்படின்னு சொன்னால், கவனிங்க, நாம் அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எசேக்கியேலில் 36ஆம் அதிகாரத்தில் சொல்லி சுத்த ஜலத்தில் உங்கள் மேலே தெளிப்பேன், ஆவியை என்ன செய்வேன், என்னுடைய ஆவியை உங்களுக்கு வைப்பேன். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஜலத்தினால் ஆவியிலும் பிறவாவிட்டால் என்று சொல்ல காரியங்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் செய்து நீதியின் கிரீனம் தவிர நம்மை ரட்சிக்காமல் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவிடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார்னு போட்டிருக்குது. கவனிங்க, அப்போது நம்ம என்ன செய்யறோம்னா மறுபடியும் பிறக்கிறோம், பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்கிறோம், இயேசு விசுவாசிக்கிறோம், மனம் திரும்புகிறோம். அதுக்கு அடையாளமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போய் என்ன பண்ணுறோம், தண்ணியில் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். கவனிங்க, வெளிப்புற அடையாளம் தான் ஞானஸ்தானம். உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருப்பது ஞானஸ்தானம். வெளிப்புறமாக ஞானஸ்தானம் எடுக்கிற போது உட்புறமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நான் என் மனவாளன் இயேசுவோடு கூட சங்கமம் ஆயிட்டேன். நல்லா இல்லையே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். எப்படின்னு சொன்னால், திருமணத்தில் வந்து திருமணம் நடத்தி வைக்கும் போது கேட்குறாங்க, சரியா, அவங்களோட விருப்பங்களை கேட்குறாங்க. ரெண்டு பேரும் அறிக்கை செய்கிறாங்க பார்த்தீங்களா, நான் ஏற்றுக்கொள்கிறேன் அறிக்கை பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நான் வந்து நான் வந்து இவங்களை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி அறிக்கை பண்ணும். அந்த அறிக்கை தான் ரொம்ப முக்கியம். சபைக்கு மூலம் செய்கிற அந்த அறிக்கை, அந்த அறிக்கை பண்ணி அவர்கள் இருமனமும் ஒரு மனமாகிறது. திருமணம் அப்படின்னா இருமனம் ஒரு மனமாகிறதுக்குன்ற அடையாளம் என்னன்னா, இப்போ தாலியை கட்டு. அல்லேலூயா. தாலிங்கிறது இருமனம் ஒரு மனம் ஆகினதற்கு இருக்கின்றது, அடையாளமாக இருக்கிறது. வெளிப்புறமான அடையாளம். இருமனம் ஒரு மனம் ஆயிடுச்சுன்றது எப்படி தெரியும், தாலி கட்டுறாங்க. சரி, அந்த தாலி வந்து அதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதுபோல் ஞானஸ்தானம் வந்து நமக்கு என்ன செய்யுது, அடையாளமாக இருக்கிறது. சரியா, நானும் மணவாளன் இயேசுவும் சங்கமம் ஆயிட்டோம் அப்படின்னு. அப்போ மணவாளன் ஒரு ஸ்தானம் எடுத்தார்ல, மரணம் அப்படின்னு சொல்லப்படுறதுல, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது பைபிள் சொல்லுது நீங்களும் அப்படின்னு. வாசிங்க இப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 6ல் 3ஆவது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. எப்படி போட்டு, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. அப்போ அவரை நான் மனவாளன் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிற போது, சங்கமமாகிற போது இருமனம் ஒரு மனமாகிறது. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னது பைபிள் சொல்லுது, அதுதான் சரியா, அந்த சங்கமம் தான் இங்கே போட்டிருக்கு. அப்படின்னு சொன்னால் ஞானஸ்தானம் அவருக்குள்ளே தான் நீ ஞானஸ்தானம், அந்த மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. அது நான் அப்படி அவர் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வெளிப்புற அடையாளம் என்ன? மூழ்கி ஞானஸ்தானம். அல்லேலூயா. அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் நான் பெற்றிருக்கிறேன், அவரோடு கூட ஐக்கியம் ஆயிட்டேன், சங்கமம் ஆயிட்டேன், அவர் தான் என் மணவாளன், நான் ஒரு மணவாட்டி அப்படிங்கிற அந்த காரியம் சரியா, அந்த இது உள்ள நடக்குது. சரியா, இன்னர் உள்ள நடக்கிற விஷயத்துக்கு வெளியில் அடையாளம் என்னன்னு சொன்னால், நான் தண்ணியில் என்ன பண்ணுறேன், ஒப்பு கொடுத்து முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். அப்போது அந்த அந்த அது காரியம் கவனிங்க. ஒன்று நம்ம அடையாளமாக செய்கிற ஒரு விஷயம். சரிங்களா, அடையாளமாக செய்கிற விஷயம் உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்குது. ஞானஸ்தானன்றது நல்மனசாட்சி உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அதை செய்யணும்னா நம்ம அவரோடு கூட மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்போது மணவாளனும் இங்கேங்க ஸ்தானம் எடுக்கிறாரு, மணவாட்டி நாமும் என்ன செய்கிறோம், அந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தான் பைபிள் செய்து நமக்கு சொல்கிறத பார்க்குறோம். சரிங்களா, ஓகே. அப்போது நம்ம அதை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மணவாளன் மணவாட்டிக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா வஸ்திரத்தை தருகிறார். அல்லேலூயா. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நமக்கு என்ன வருது, ட்ரெஸ்ஸு வருது. அல்லேலூயா. நீதியின் சால்வையை, அவருடைய அந்த நீதியின் வஸ்திரத்தையே நமக்கு அவர் தருகிறார். அல்லேலூயா. அதுதான் நடக்குது. சரியா, இப்போ ரட்சிக்கப்பட்டவன் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்ம என்னன்னா அதனால தான் கவனிங்க, அதனால தான் ஞானஸ்தானம் பெற்றவங்களை கலாத்தியர் 3:27 நினைக்கிறேன், வாசித்து பாருங்க. கலாத்தியர் 3:27 ஞானஸ்தானம் பெற்றவங்களை பற்றி என்னன்னு போட்டிருக்கு பாருங்க.
ஒரு Dress போடுற மாதிரி போட்டிருக்கோம் பாருங்க. வாசிங்க. ஏனெனில் ஆ. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ ஆ. அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. தரித்து கொண்டிருக்கல என்ன புரியுதா? Dress போடுற மாதிரி. எத்தனை பேர் ஞானஸ்நானம், கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, சரியா, அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ எந்த மாதிரி சங்கமம் பார்த்தீங்களா? சங்கமம்னா வார்த்தை உங்களுக்கு புரியுதா? எந்த மாதிரி ஒரு இன்டிமெசின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு ஐக்கியம் நமக்கும் கிறிஸ்துவும் அப்படின்னா, சொன்னார் மணவாளனை வந்து அவரையே இந்த மணவாட்டி தரித்து கொண்டிருக்கிறவங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு இன்டிமேசி அங்கே என்ன செய்யுது சொல்லப்பட்டிருக்கிறதா செய்யணும் பார்க்குறோம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம உணர்ந்தால் இதெல்லாம் உணர்ந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? ஆமாம், இதெல்லாம் வந்து உணரணும். நம்ம இந்த மாதிரி ஒரு இன்டிமேசியை, ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இப்போ இந்த இடத்துல கவனிங்க, தண்ணீர் முழுக்கினால் எபேஸ் 5:26, சரியா, தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக இருக்கு. அங்கே தண்ணீர் முழுக்கு மட்டும் சொல்லலை. மறுபடியும் எபேஸ் 5:26 வாசிங்க. தண்ணீர் முழுக்கு மட்டும் சொல்லலை. கவனிங்க, வாசிங்க. தாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. திரு வசனத்தை கொண்டு, கவனிங்க, தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறது அப்படிங்கிறது ஞானஸ்தானம் வந்து ஒரு முறை தான். ஹலோ, கவனிங்க, தண்ணியில் முழுக்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு முறை தான். நம்ம எடுக்கிறோம் ஞானஸ்தானம், ஒரு முறை எடுக்கிறோம் ஞானஸ்தானம். அதுவே என்னக்கு அடையாளமாக மாறிடுதுன்னா, எதுக்கு அடையாளம்னு சொன்னால், நான் அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட நானும் உள்ளே போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அந்த ஞானஸ்தானம் வந்துடுது. சரிங்களா? அது ஒரு முறை தான். ஆனால் திருவசனத்தை கொண்டு சபையை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. திருவசனத்தை கொண்டு அவர் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். திருவசனத்தை கொண்டு எப்படின்னா, அதெல்லாம் தான் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பிரதான ஆசாரியன் ஜெபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிதாவிட்டு ஜெபம் பண்ணுவார். யோவான் 17:17 பாருங்க. உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை என்னவாக்கும்? பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. எதனால பரிசுத்தமாக்கும்? வசனத்தை கொண்டு தேவனே என்ன பண்ணுங்க? அவர்களை, என்னை விசுவாசிக்கிறவர்களை, என் மனவாட்டியை நீர் பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. யோவானில் 15ஆம் அதிகாரத்தில் சீஷரில் பார்த்து ஆண்டவர் சொன்னார் 3ஆம் வசனத்தில். சரியா? அப்போ சொல்லுவார் 3ஆம் வசனத்தில், யோவான் 15:3, நீங்கள் இப்போ என் உபதேசத்தை கேட்டிருக்கிறபடினாலே நீங்கள் இப்போது சுத்தமாக இருக்கிறீர்கள். நல்ல கரங்கு இதெல்லாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. உபதேசத்தை கேட்டாலே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போது எப்படி இருக்கீங்க? சுத்தமாக இருக்கிறீங்க. ஏன்னா அந்த உபதேசத்தை கேட்டீங்கல்ல. சரி, அந்த உபதேசத்தை கேட்டே நீங்கள் எப்படி ஆயிடுறீங்க? சுத்தமாயிருங்க. திரு வசனத்தை கொண்டு பரிசுத்தமாக்குறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ திரு வசனத்தை கொண்டு எப்படி பரிசுத்தமாக்குறாரு மணவாளன்? கவனிங்க, எப்படி அவர் பண்ணுறாரு. அந்த மணவாளனுக்கு என்ன பிடிக்கும்? ஹலோ, மணவாளனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத வசனத்தை கொண்டு பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? மணவாளனுக்கு என்ன வேணும் அதை வசனத்தை கொண்டு பேசுகிறார். மணவாட்டியே, உன் மணவாளனுக்கு இதான் வேணுமா? மணவாட்டியே, உன் மணவாளனுக்கு இதான் பிடிக்குமா? மணவாட்டியே, இது உன் மணவாளனுக்கு பிடிக்கவே பிடிக்காதான்? அப்படி என்ன பண்ணுறாரு? அவர் பேசுகிறார். அல்லேலூயா. மணவாளன் மணவாட்டிக்கிட்ட, எனக்கு இதான் பிடிக்கும் பார்த்துக்க, எனக்கு இதான் வேணும் பார்த்துக்க, இது எனக்கு பிடிக்காது பார்த்துக்க, அப்படி என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். மணவாட்டி இந்த மாதிரி ஒரு மணவாளன் கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும். இல்லையா சொல்லுங்கள். அப்போது மணவாளன் என்ன சொன்னாலும் சரி, சரியா, ராஜாதி ராஜாவுக்கு மணவாட்டி. அல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தருக்கு மணவாட்டி. அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மணவாட்டி. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கியத்தில் இருக்கிற மணவாட்டி எப்படி இருக்கணும் ஐயா? எப்படி இருக்கணும்? ஆண்டவரே சொல்லும், அப்படி அத்தானே சொல்லும், அத்தான் ஆண்டவரே சொல்லுங்க, என்னன்னா நான் செய்வேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும் அதை செய்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்காது அதை செய்யவே மாட்டேன். சரியா? அப்படி தானங்க இருக்கணும். அப்படி தான் விரும்புகிறார். அதான் திருவசனத்தை கொண்டு அவர் நம்ம என்ன செய்கிறாரு? பரிசுத்தமாக்குகிறார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த வசனம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அது எப்படிப்பட்ட காரியம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ட்ரெஸ்ஸை பற்றி பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு. 27ஆம் வசனத்தை வாசிங்க. எபேஸ் 5:27 வாசிங்க. தம்பி ஏதாவது இங்கிலீஷ் வெர்ஷனில் போடுங்க. அது கரைத்துறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கவனிங்களேன், தமிழ் வந்து கரைத்துறை முதலான ஒன்றும் இல்லாத அப்படி போட்டிருக்குல்ல. ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் கவனிங்க. இப்போ நான் சொல்ல போகிறேன், ரொம்ப அழகாக இந்த அவர் இந்த கல்யாணத்துக்குலாம் ஒயிட்டில் போடுறாங்கல்ல, அது என்ன சொல்லுவீங்க? பெரிய மீடியா கவுனு, ஓகே, வாட் எவர், ஃப்ராக்கோ கவுனோ அதோ அதே அப்படியே பெருசாக போனாங்க. அப்படி அது பிடிச்சிட்டு போகிறதுக்கு பின்னாடி பிடிக்கிற ஒரு ஆள் இருக்கும். சரியா? அப்படி போடுறாங்க தெரியுமா? அது மாதிரி தான் போட்டுருக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. சரியா? அந்த ட்ரெஸ்ஸில் என்ன இருக்காதான்? கரை இருக்காதான். ஒரு அலையில் சொல்லுவோமா? ஸ்பாட் கரை. சரியா? கரை பட்டுச்சு அப்படின்னா, சரியா,
கரையே என்ன செய்யாத இருக்காதான். இன்னொன்று என்ன போட்டிருக்கு தெரியுமா? ரிங்கிள் ஃப்ரீ. ஸ்டெயின் ஆர் ரிங்கிள், அந்த வார்த்தை தெரியுது உங்களுக்கு 3வது லைனில். ரிங்கிள் என்ன தெரியுமா? ரிங்கிள்னா சுருக்கமே இருக்காதான். நல்ல சொல்லுவோமா? அயன் பண்ணுவாங்களே சுருக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிங்கிள் ஃப்ரீன்னு புரியுதா இல்லையா? அப்படின்னா சுருக்கமே அது ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குதா? எப்படி போட்டுருப்பாங்க அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குமா? அந்த ட்ரெஸ் வந்து சரியா கரையே சரியா இருக்காதான், சுருக்கமே இருக்காதான். இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு ரெண்டாவதுல ரேடியன்ட்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? இன்னொரு வேர்ஷன் சொல்லுது டேஸ்லிங் அப்படின்னு சொல்லுது. டேஸ்லிங் அப்படின்னா அது அந்த ட்ரெஸ் வந்து அப்படியே பிரகாசமாக இருக்குமா. நல்லா இல்லையே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியணுமா எவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு? தெரியணுமா உங்களுக்கு எவ்வளோ அந்த ட்ரெஸ்ஸு? மனவாட்டியே, உனக்கு ஆண்டவர் கொடுக்குற ட்ரெஸ் அந்த அப்போ நிற்க போகிற அந்த கல்யாணத்தில் நிற்க போகிறல்ல, அப்போ உன் ட்ரெஸ் எவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏங்க எந்த மனவாட்டிங்க ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, ஏதோ ஒன்று உடுத்திட்டு போவேன் அப்படி யாரும் இருக்கீங்களா? எந்த மனவாட்டியும் இருக்க மாட்டான் இல்லையா? கல்யாணத்தில் யார் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா மாப்பிள்ளை ஸ்பெஷலு, அந்த மணப்பெண் ஸ்பெஷலு. அல்லேலூயா. மாப்பிள்ளை ஸ்பெஷல் தான் சரியா? மணப்பெண்ணுக்கு என்ன ட்ரெஸ்ஸு? அது ட்ரெஸ்ஸு எப்படி என்ன மாதிரி பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிக்க. எப்படி பிரகாசமாக இருக்கும்? மார்க் 9ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. மறுபடியும் வாசிக்கிறத ஸ்கிரீன்ல போடுப்பா. அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அல்லேலூயா. அந்த மறு மலையில அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத அளவுக்கு அது அந்த அளவுக்கு அது வெண்மையாய் பிரகாசித்ததே. இந்த பிரகாசம்தான் மனவாட்டிக்கு இருக்கும். அல்லேலூயா. அதை பேதுரு பார்த்தவொடனே அவன் நிலையும் மறந்துட்டான், குடும்பத்தை மறந்துட்டான், எல்லாத்தையும் விட்டான். இங்கே இருந்துடலாம் நான் பாருங்க சரி, எங்கே தங்கிடலாம். அது கூட அவன் எப்படி போயிட்டான்? அவனுக்கு ஒரு கூடாரம் கூட பேசல. இயேசுவே உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியா கூடாரம், நாங்களாம் கேரா பிளாட்ஃபாரம் அப்படியே இருந்துக்கிறோம். சரியா? ஆமாம், அப்படியே தங்கிக்கிறோம், இங்கே இருந்துக்கிறோம். நான் ஓரத்தில் ஒரு இடம் கொடுத்தா போதும் எங்களுக்கு. அது மாதிரி ஆகிட்டான். சரியா? கீழே போக வேண்டாம். 3 பேர் தான் மேலே வந்துருக்கான், கீழே 9 பேர் இருக்கிறான். அவனே இருக்கட்டும் நம்ம இங்கே இருந்துடலாம். அப்படி ஆகிட்டான். எப்படி பாருங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு பிரகாசமான வஸ்திரத்தை சரியா மனவாட்டிக்கு தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் காமிக்கிறேன், பைபிள் வசனம் காமிக்கிறேன். அந்த பிரகாசமான வஸ்திரத்தை தான் நம்ம என்ன செய்வோங்க? நம்ம நிற்போமா? ஏன்? வெளிப்படுத்தல் 7:9 வாசிங்க. எப்படி நிற்போம் பாருங்க. வெளிப்படுத்தல் 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அல்லேலூயா. இது வெளிப்படுத்தல் 7 வாசிக்கிறோம், நான் மறந்துடாதீங்க. சரியா? எப்படி நிற்கிறோம் அப்படின்னா வெள்ளை அங்கிகளை தரித்து, ஒரு அலையில சொல்லுவோமா? வெள்ளை அங்கிகளை தரித்து. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே மொத்தமாக எப்படி தான் இருப்போம்? பிரகாசமாக இருக்கும், கரையே இருக்காது, சுருக்கமே இருக்காது. இழுத்து விடணும்லாம் இல்லை, சுருக்கமே இருக்காது. அந்த மாதிரி அங்கே டேஸ்லிங் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த கவுன் அப்படியே அது மாதிரி போட்டிருக்கு. அப்படி தான் நம்ம எல்லோரும் என்ன செய்வோம்? நிற்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கேன்னு போட்டிருக்கு. ஓகே, ஆமாம் பாருங்க. அப்போ இந்த மாதிரி எப்படி நிற்போம் அப்படின்னா திருவசனத்தை கொண்டு பரிசுத்தமாக்குறார். கவனி முக்கியமானது. எப்படிங்க அப்படி நிற்க போகிறோம்? எப்படி நிற்க போகிறோம் அப்படின்னா அவர் வந்து மேஜிக் மாதிரி அப்படி சொல்ல, உண்மையிலே லாஸ்ட்டில் வந்து அப்படி தான் இருக்கும். சரியா? ஆனால் கவனிங்க. ஆனால் எப்படி சொல்கிறாருன்னா, இப்போது மணவாளன் என்ன பண்ணுறாருன்னா இந்த மணவாட்டியை வசனத்தை கொண்டு என்ன பண்ணுறாரு? பரிசுத்தமாக்குறாரு. வசனத்தை கொண்டு பரிசுத்தமாக்குறாரு. அலையில சொல்லுவோமா? இப்போ கேட்கலாம், எப்படி வசனத்தை கொண்டு பரிசுத்தமாக்குறாரு மணவாளன் அப்படின்னா, மணவாளன் சபையோடு பேசுகிறாரு, பைபிள் வசனம் மூலமா பேசுறாரு, பிரசங்கத்து மூலமா பேசுறாரு, தேவ செய்தி மூலமா பேசுறாரு. பேசும்போது ஆவியானவர் உணர்த்து வைக்கிறாரு. நீ எதுல சரியில்லை மனவாட்டியே, எதுல சரியில்லை பாரு, கண்ணாடி மாதிரி காமிக்கிறாரு. எங்க பாரு, கருப்பா ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு பாரு. இருக்கட்டும் சொல்லாத. மணவாளன் எவ்வளவு அழகு, பூர்ண அழகு உள்ளவர் பாரு, கருப்பா ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொன்னா கண்ணாடி காமிக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்? நீ உடனே அதை கிளீன் பண்ணணும்ல, நீ உடனே அதை துடைக்கணும்ல, உடனே கழுவணும்ல. போயிச்சா அப்படின்னு கேட்கணும்ல, பார்க்கணும்ல. அப்படி தானே நீ விரும்பணும். இருக்கட்டும் பரவாயில்ல, நான் சொல்லுவேன். சரி, ஆமாம், உடனே தேய்ச்சி போயிச்சா
போய்ச்சானே மற்றவங்களை கேட்பாப்ல இல்லையா? அப்படி தானே இருக்கணும். அந்த மாதிரி தான், அதுதான் சொல்கிறாரு. அப்போ வசனத்தை கொண்டு உணர்த்துவார், கண்ணாடி மாதிரி காமிப்பார். காமிச்சோன்னு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 1 யோவான் 1:9 வாங்க வாசிங்க. இது எப்பவுமே பண்ணணும். 1 யோவான் 1:9 சரிங்களா? 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, சுத்தமாக்குவதற்கு, மனவாட்டியை சுத்திகரிப்பதற்கு மணவாளன் அவர் நீதியும் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் ரெடியா இருக்கிறார். எப்பவுமே நம்மளை சாங்டிஃபிகேஷன், எப்பவுமே நம்மை சாங்டிஃபைங், நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக அவர் ரெடியா இருக்கிறார். வா 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 கண்ணாடியில் ஓகே வா, கழுவி சுத்திகரித்து கழுவி சுத்திகரித்து கழுவி சுத்திகரித்து சரியா பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். அலையில சொல்லுவோமா? எது நம்மளை பரிசுத்தமாக்குறது? 1 யோவான் 1:7 பின்னாடி பகுதி வாசிங்க. 1 யோவான் 1:7 பின்னாடி பகுதி. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை அந்த கரை இந்த கரை எந்த கரையானாலும் அப்படின்ற இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. எப்போ நம்ம போயிட்டு அவட்ட அறிக்கையிட்டா கண்ணாடியில் பார்த்துட்டேன் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஓகே, நான் வருத்தப்படுறேன், மனஸ்தாபப்படுறேன், மனம் திரும்புகிறேன் அப்படின்னு உடனே என்ன செய்கிறார்? கழுவி சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நீ தான் அங்கே நிற்க போகிற, அதனால் என்ன பண்ணுற? இன்றைக்கு அவர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு கூட்டம் 7:9 தான் சபை, நம்ம தான் நிற்போன்னு பார்த்தோம்ல. நம்மளை பற்றி என்ன போட்டிருக்கு தெரியுமா? 7:14 வெளிப்படுத்தல் 7:14 என்ன போட்டிருக்கு வாசிங்க. எப்படி நிற்போம் போட்டிருக்கு? வெளிப்படுத்தல் 7:14 வாசிங்க. அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். இப்போ தெரியுது என்னன்னு? இரத்தத்தில் தோய்த்து. 1 யோவான் 1:7 இரத்தத்தில் தோய்த்து. 1 யோவான் 1:9 அவரோட எப்போ சரியா அறிக்கை செய்து மணவாளனுக்கு பிரியமாகவே பிரியமில்லாதெல்லாம் போட்டு எதுவும் ஒட்டக்கூடாது. கரை திரைதான். இது ஹியூமன் எஃபர்ட் இல்லை. ஹலோ, இது மனிதோட முயற்சி அப்படி இல்லை, மனித முயற்சி இல்லை. அங்கே ஏற்கனவே அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ரத்தம் நம்மை சுத்திகரித்துக்கு ரெடியாக இருக்குது. அவர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் நீதி உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. நம்ம மட்டும் எதிர்பார்க்கலன்னா உண்மையான அந்த மனஸ்தாபத்தோட, உண்மையான மனம் திரும்புதலோட, தேவனேன்னு நொறுங்குண்ட இருதயத்தோட, நறுங்குண்ட ஆவியோடு அவர்கிட்ட வரும்போது அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ திரு வசனத்தை கொண்டு நம்மை பரிசுத்தமாகுது. இந்த மனவாட்டிக்கு தான் நான் சொன்ன ட்ரெஸ்ஸு சரியா. இப்போ வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 19 7-8 வசனங்கள் வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவின் கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். மனைவி யாரு? நாமதான் சபை. அல்லேலூயா. நாமதான் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி வருது பாருங்க. சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. என்ன மாதிரி பிரகாசம்? மார்க் 9:3 எந்த வண்ணானாலும் இழுக்க முடியாத இருக்கு அவ்வளோ பிரகாசமான வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி ட்ரெஸ் மாப்பிள்ளை வீட்டில இருந்து பிள்ளைக்கு வருது சரியா. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அல்லேலூயா. இப்படிதான் நம்ம போய் நிக்க போறோம். நம்முடைய எந்த முயற்சினாலையும் இல்லை, நம்முடைய எந்த ஒரு சிறு செயல்னாலையும் இல்லை, முழுக்க மணவாளன் நமக்காக அவரையே ஒப்பு கொடுத்ததுனால. அல்லேலூயா. இந்த சிலுவை போரில், அந்த யுத்தத்தில் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்ததுனால. அல்லேலூயா. அவர் எதற்கெல்லாம் தானே ஒப்பு கொடுத்தார் அப்படின்லாம் இருக்குது. அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். கணவன் மனைவி ஃபேமிலி காரியத்தை பார்க்கும்போது அடுத்த வாரம் கணவன் மனைவிக்கு தான் செய்தி அப்படி இல்லை. அதில் சொல்லப்படுற விஷயம் வந்து குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் பொருந்தும் சரியா. அப்படி தான். அப்போ எந்த மாதிரி காரியங்களுக்கும் தானே ஒப்பு கொடுத்தார் இந்த மனவாட்டியை அடைவதற்கு, இந்த மனவாட்டியை பெற்றுக்கொள்வதற்கு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா இப்போ நீ புரிஞ்சுக்கிற என்னன்னு சொன்னால், இது நம்மால் உண்டானதல்ல,
அதனால தான் பைபிள் சொல்லு, கிருபையினால் விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. அப்போ எப்படின்னா, நம்ம கரைதிரை ஒன்றுமே இல்லாமல் அவர் முன்பாக என்ன செய்ய போகிறோம்? நிற்க போகிறோம். சரியா? இப்படித்தான் நிற்க போகிறோம் அப்படின்னு அன்னைக்கு பின்னாடி தாண்டி அப்படி இல்லை, இப்படி தான் நிற்க போகிறோன்னு பிதாவாகிய தேவன் உலகம் தோன்றதுக்கு முன்னமே தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மணவாட்டி அப்படின்னு சொல்லி தன் இருதயத்திலேயே மறைச்சு வச்சிட்டார். நல்லா சொல்லுவோமா? இப்போ வாசிங்க எபேசியர் 1:4 வாசிங்க. இதே வார்த்தை கரை தெரிய முதலான ஒன்றும் இல்லாமல் வருதா? அதே வாசிங்க எபேசியர் 1:4 வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. தமக்கு முன்பாக நாம் அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும் கரை தெரிய முதலான ஒன்றும் இல்லாமல் பிழையற்றதுமான குற்றமில்லாத இருப்பதற்கு உலகம் தோற்றுக்குமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. உலகம் தோற்றுக்கு முன்னமே கவனிங்க, உலகம் தோற்றுக்கு முன்னமே நம்மளை எல்லாம் பிதாவாகிய தேவன் மணவாளன் இயேசு கிறிஸ்துவோட மணவாட்டியை நிற்கிறத பார்த்துட்டார். நல்லா இல்லையா சொல்லுங்க? இனிமே தான் பார்க்க போறாரு இல்ல, சரியா? ஏற்கனவே பார்த்துட்டார். அல்லேலூயா. பார்த்துட்டாரு, யார் யாருன்னு முன் குறிச்சிட்டார். நல்லா இல்லையா சொல்லுங்க? அதுல நீயும் ஒரு ஆளு. ஏன் இந்த இவ்வளோ இல்லை, இந்த மற்றவங்களாம் என்னது இருந்துட்டு போட்டோம் அப்படிதான் இருக்க மாதிரி. ஐயோ ஆண்டவரே, அதான் நான் சொன்னேன், இந்த செய்தி முடிஞ்சா பாட்டு போட்டா ஆடணும் போல இருக்கணும், அப்படி இருக்கும். நிஜமாவே சொல்கிறேங்க. வார்த்தைலாம் அவரோட அன்பெல்லாம் நம்ம யோசித்தோம்னா கிரகிக்க முடியாத அன்பு, அறிவு கெட்டாத அன்பு. ஓகே, அது மாதிரி தான். எப்படி பார்த்துங்களேன், எப்படி இதை எப்படி செய்யறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டார் தெரியுமா தேவன்? அப்படிலாம் போட்டிருக்கு. எப்படி செய்யறது தீர்மானம் பண்ணிட்டார் அப்படின்னா, கொலோசியர் 1 பாருங்களேன், அங்கே போட்டிருக்கு. கொலோசியர் 1 எப்படி செய்யறது தீர்மானம் பண்ணிட்டாரு? 1 20-21 வசனங்கள் வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவருக்கு எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒப்புரவாக்கி கொள்றதுக்கு பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாயிற்று. இயேசு சிந்தின ரத்தத்தினாலே. வாசிங்க, இப்போ எப்படி நிற்க வைக்கிறாரு? வாசிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும். அந்த வார்த்தை பார்த்தீங்களா? கரை தெரிவதில் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதுமாக பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தை அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. சொல்லுங்க, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நாமளும் நிற்க போகிறோம். அவரை போல வராது. அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. பாவமே இல்லாத பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. மாசு இல்லாதவர். அல்லேலூயா. அவரை பற்றி நிறைய போட்டிருக்கு. எபிரேயர் 7:24-25 வசனங்கள் ரொம்ப நல்லா போட்டிருக்கு. வானங்கள் வழியாய் போனவர், அவர் மாசு இல்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், பாவமே இல்லாதவர், அப்படிலாம் போட்டிருக்கு. ஓகே, அவர் இந்த பக்கம் கவனிங்களேன், எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன், எவ்வளோ இது பாருங்களேன். இந்த சைடு நம்மளையும் பிதாவாகிய தேவன் அவரை மாதிரியே பார்க்குறாராம். எப்படி பார்க்குறாருன்னா, பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதல என் பிள்ளைக்கு ஏற்ற மனவாட்டி நில்லுன்றார். நல்லா இல்லையா சொல்லுங்கப்பா? என்ன நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க? எவ்வளோ ஃபீல் பண்ண இதெல்லாம் எப்படி பார்க்குறாரு? அதுதான் பாட்டில் நம்ம பாடுறோம். என்ன பாட்டில்? அது ஒரு பாட்டில் பாடுவோம். என்னது? படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால் பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. பாவம் செய்யாத அவர் குமாரன் அப்படி பார்க்க முடியும், ஏன்னா குமாரன் பாவமே செய்யாதவர். ஆனால் உன்னை என்னையும் பார்க்குறாரு சொல்லு. அந்த பாட்டு சொல்லு. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா நம்மளை பார்க்க போறாராம். இப்படி பாவமே செய்யாதவனும் பார்க்க போறாராம். யூ கேனாட் கிராஸ்ப் இட். சரியா? இது உள்ளவாங்க. எப்படி பார்க்க போறாரு? அவரு குற்றமற்றவனாக, பரிசுத்தனாக, கண்டிக்கப்படாதவனாக அவர் பார்க்க போறாராம். அல்லேலூயா. மகிமையான வாழ்க்கை வெயிட்டிங். அதனால தான் கவனிங்க, அடுத்த வசனமே ஆவியான ஆலோசனையே சொல்லுவார். கொலோசியர் 1 அவன் முக்கியமானது. அந்த என்ன வசனம் சொல்லுவார்? அடுத்த வசனம் வாசிங்க. 22 வாசிங்க. 22.
நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு இந்த நம்பிக்கை பாருங்க நிற்க போகிறாங்க. ஹலோ ஹலோ கவனிக்க, டேஸ்லிங் ட்ரெஸ்ஸு சரியா, பெரிய ஃப்ராக்கு, ஓகே, அதில் நிற்க போகிற அங்கி, வெள்ளை அங்கி, நிற்க போகிற சரியா. ஆமாம், இது சுவிசேஷனால் உண்டான நம்பிக்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த உலகத்தில் 1000 பிரச்சனை இருக்கட்டியா, போட பரவாயில்லையா, இது டெம்பரரி லைஃப்யா, நான் போய் அங்கே நிற்க போகிறேன். இதில் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அதுதான். அல்லேலூயா. போயிடாத, அவரை மட்டும் விட்டுறாத. இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனை வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், நடக்காமல் போகட்டும், என்னவோ எதிர்பார்க்கறது நடக்கட்டும், நடக்காமல் கூட போகட்டும், ஜெபத்துக்கு பதில் வரட்டும், வராமல் கூட போட்டேன், ஆனால் அவரை மட்டும் விட்டுறாத. அல்லேலூயா. இந்த பாக்கியம், இந்த ஸ்லாக்கியம் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்குதுன்னா நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். அல்லேலூயா. எந்த மனுஷனும் தன் சொந்த முயற்சினாலும் அங்கே போய் நிற்கவே முடியாது. ஆனால் ஒன்று அவர் நிற்க வைக்கிறார், கிருபையில் நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, இது ஒன்று போதும்யா, போங்க போங்க போதும்பா, இது ஒன்று போதும்பா, அப்படி தான் நம்ம இருக்கணும் ஆக்சுவலாக. அல்லேலூயா. இது ஒன்று போதும்பா. ட்ரெயினில் போகும்போது மூட்டை பிடிச்சி கடிக்கிறதுக்கு என்ன, ஸ்டேஷன் வரும்போது இறங்கி போயிட்டே இருக்க போகிறேன், அதுக்கு எதுக்கு மூட்டை பிடிச்சி கடிக்கிறது, மூட்டை பிடிச்சி கடிக்கிறது, மூட்டை பிடிச்சி என்னண்ணே, கொஞ்ச நேரம் தானேப்பா, கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் பாடணும், நித்தியமாய் அவரோடு போய் சந்தோஷமாக இருக்க போகிறேன். ஆனால் தான் பைபிள் சொல்லுது, அங்கே போய் நின்ன உடனே ஃபஸ்ட்டு காரியம் என்னென்னா, தேவன் உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார். நல்லாவே இல்லையே சொல்லுங்க, உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அவ்வளோ, இனிமேல் உனக்கு என்ன இல்லை, இனிமேல் துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. ஆனால் நீ அழுவேன்னா ஆனந்த கண்ணீராக தான் இருக்கும். அல்லேலூயா. நேசரை பார்த்து பார்த்து, அவர் உனக்காய்ப்பட்ட காயங்களை பார்த்து பார்த்து, உனக்காக அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார்ன்றது பார்த்து பார்த்து நீ அழுதுகிட்டே தான் இருப்ப. தூதனும் ஆராதிப்பான், அவன் அழுகை இல்லாமல் ஆராதிப்பான், ஆனந்த கண்ணீர் இல்லாமல் ஆராதிப்பான். நீ ஆராதிப்ப, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் சிருஷ்டிக்கப்பட்டேன் என்று சொல்லி ஆராதிப்பான், நீ ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி ஆராதிப்ப. அல்லேலூயா. எப்படியா, எவ்வளோ மகிமையான வாழ்க்கை யாருக்கே கிடைக்கும், நமக்கு கிடைச்சிருக்குது அவர் கிருபையினால. அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்ல அது போதும் அப்படி சொல்லுவேன் இல்லையா. அப்போ எப்படி நிற்க போகிறோன்னா, பரிசுத்த சபை, ஹோலி சர்ச். அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்த சபை. அந்த 27 எபேசியர் 5:27, 26, 27 வாசிங்க. 26, 27. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் நான் சொன்னேன், ஒரு நிமிஷம், இதை நான் சொன்னேன். அவர் அந்த மணவாட்டிய தேவன் எங்கே வச்சிருந்தார் சொன்னேன். ஹலோ, மணவாட்டிய தேவன் எங்கே வச்சிருந்தார்? இருதயத்திலே வச்சிருந்தார், மனசுலேயே வச்சிருந்தார். சரியா, வாசிங்க எபேசியரில், அது வாசித்துட்டு வருவோம். எபேசியரில் 3ஆம் அதிகாரத்தில் 11 வசனம் வாசிங்க. 10-11. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதி காலங்கள் முதல், சரியா, தேவனுக்குள்ளே, எங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ளே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியம் எதுன்னா சபை. அல்லேலூயா. ஆதி காலம் முதல் என்ன பண்ணாரு, வெளிப்படையாக சொல்லவே இல்லை, மனசுலேயே வச்சிருந்தார். இப்போது இயேசு கிறிஸ்து வந்து பரமேறி போன பிறகு இப்போ வெளிப்படையாக அறிவிக்கப்படுது எல்லாருக்கும். அல்லேலூயா. தேவனோட ஒப்புரவாகுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ வாசிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. மகிமையுள்ள சபையாக, சரியா, பரிசுத்தமான சபையாக தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதாக. 2 வார்த்தை இருக்குங்க அதில், கவனிங்க. 26 போட்டு பசங்க. 26 என்ன சொல்லியிருக்கு, தாம் திருவசனத்தை கொண்டு, கவனிங்க வசனங்களை புரிஞ்சுக்கொள்ளுங்க. தாம் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முட்டெல்லாம் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும், இது ஒருக்கும் வருது, இது ஒருக்கும் என்னது, சபையை பரிசுத்தமாக்குவதற்கும், ஹோலி சர்ச்சா மாத்திரம் பரிசுத்தமாக்குவதற்கும். அடுத்த வசனம் போடுங்க.
சரியா? கரைதல் முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றுமான மகிமையில சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கும், பரிசுத்தமாக்குவதற்கும், நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ இந்த பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிறது அன்றாடம், டெய்லி, எவ்ரி டைம் நடந்துட்டே இருக்கான். அவர் பரிசுத்தமாக்கி கொண்டே என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்லட்டுமா, அவர் உன்னை நேசிக்கிறதுல அவர் சோர்ந்து போகிறதே இல்லை. அல்லேலூயா. அவருடைய அன்பு தெவிட்டாத அன்பு. நல்ல இல்லையிலே சொல்லுங்க. உன் அன்பு எனக்கு தெவிட்டுச்சுன்னு சொல்ல மாட்டார். காடை கூட 30 நாள் சாப்பிட்டா தெவிட்டி போகும். ஆனால் அவர் அன்பு எப்படிப்பட்ட அன்பு? தெவிட்டாத அன்பு. சரியா? நீ அன்பு செஞ்சு எனக்கு தெவிட்டி போச்சு அப்படின்னு சொல்ல மாட்டார். சரியா? ட்ரை ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டார். அந்த மாதிரி அன்போடு கூட என்ன செய்கிறார்? நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ கவனிங்க. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்க காரியம் என்ன? பரிசுத்தமாக்குறதுக்கும் நிறுத்திக் கொள்வதுக்கு ரெண்டு காரியம். சரியா? இப்போ அவர் பரிசுத்தமாக்குறது மட்டும் இல்லை மனவாட்டிய, சரியா? பரிசுத்தமாக்குறது சாங்டிஃபைங் மட்டும் இல்லை, ஸ்ட்ரென்தனிங் என்ன பண்ணுறாரு தெரியுமா? முக்கியமான கவனிங்க. பரிசுத்தமாக்குறது மட்டும் திருவசனம் இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க. இப்போ எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. அல்லேலூயா. அவர் என்ன பண்றதா? ஃபீட் என்ன புரியுதா? அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி. ஓகே. அவர் சபையை போஷித்துக்கிறார். அவருடைய அந்த வசனங்களை, சரியா, மெசேஜில், தெய்வ செய்தி மூலமாக, புரியுதா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? வசனங்களை விளங்க பண்ணுறாரு. சபைக்கு என்ன பண்ணுறாரு? உணவை தராரு, போஷிக்கிறார் சபைக்கு. என்ன மாதிரி அர்த்தத்தில் சொல்லியிருக்கு தெரியுமா? ஏதாவது இங்கிலீஷ் வெர்ஷன் போடுப்பா. என்ன மாதிரி அர்த்தம் சொல்லியிருக்குமா? நரிஷிங் அண்ட் செரிஷிங். 2 வார்த்தை போட்டிருக்கு. நரிஷிங் அண்ட் செரிஷிங். பாருங்க. ஃபார் நோ ஒன் எவர் ஹேட்டட் இஸ் ஓன் ஃப்ளஷ் பட் நரிஷஸ் அண்ட் செரிஷஸ். நம்மள போஷித்து காப்பாற்றுகிறார் அப்படின்னு இருக்குல்ல தமிழ் இதோட. ஆனால் கிரேக் இதில் எந்த மாதிரி அர்த்தத்தில் போட்டிருக்கு தெரியுமா? கவனிங்க. நான் சொன்னா நீங்கள் எப்படி எந்த மாதிரி அர்த்தத்தில் போட்டிருக்குமா? அவர் பால் கொடுத்துட்டு, அதான் நரிஷிங். சரியா? போஷித்து பால் கொடுத்துட்டு மேலே போட்டு செல்லமே செல்லமே செல்லமேன்னு தட்டுறாராம். பேம்பரிங் அப்படின்னு தெரியுமா? இப்படி தட்டுவாங்க தெரியுமா? அதுக்கு ஜீரணம் ஆகணும் அப்படின்னு தட்டிட்டு இருப்பாங்க தெரியுமா? அதான் செரிசிங். அலையிலே சொல்லுவோமா? ஏங்க எவ்வளோ பேர் உணர்றீங்க? சரியா? அவர் பாலை கொடுத்துட்டு, சரியா, மேலே போட்டு செல்லமே 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 செல்லமேன்னு தட்டுறாராம். பேம்பரிங். ஓகே. நரிஷிங் அண்ட் செரிஷிங் ரெண்டும் செய்கிறாராம். அல்லேலூயா. இதே லாங்குவேஜை பவுல் தெசலோனிக்கே சபைக்கு யூஸ் பண்ணுவார். சரியா? 1 தெசலோனிக்கேல 2ஆம் அதிகாரத்தில் பவுல் யூஸ் பண்ணுவார். நாங்கள் தாயை போல, தகப்பனை போல, அது மாதிரி சொல்லுவார். நரிஷிங் அண்ட் செரிஷிங் நாங்கள் என்ன செய்யும் சபைக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படின்வார். சரியா? அதே தான். என்ன மாதிரி போட்டிருக்குன்னா, எவ்வளவு கரிசனை, எவ்வளவு கேர், எவ்வளவு கரிசனை சபை மேலே மனவாளனுக்கு. என்னன்னா, நீ பரிசுத்த சபையாக நிற்கிறது மட்டும் இல்லை. கவனிங்க. பரிசுத்த சபையாக நிற்கிறது மட்டும் இல்லை, ஹோலி சர்ச் மட்டும் இல்லை, ஹெல்த்தி சர்ச், ஆரோக்கியமான சபையாக நிற்கிறோம். அல்லேலூயா. நான் உன்னை போஷித்து காப்பாற்றுறேன். ஏன் உனக்கு கவனிங்க. ஏன் அம்மா பால் குடிச்சு, பிள்ளை பால் குடிச்ச உடனே ஏன் தோல் மேலே போட்டு தட்டுறாங்க? ஏங்க தாய்மாருங்க சொல்லுங்க, ஏங்க தட்டுறாங்க? பிள்ளைக்கு என்ன ஆகணும்? அது ஜீரணமாகணும். சரியா? எவ்வளோ அன்பா பாலை கொடுத்தாங்களோ அவ்வளோ அன்பா தோல்ல போட்டு செல்லமே செல்லமே செல்லமேன்னு தட்டுவாங்கல்ல, அந்த லாங்குவேஜ் தான் இங்கே போட்டிருக்கு. அவர் போஷித்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. கவனிங்க. பைபிளில் எபேசியர் நிருபத்தில் சொல்கிறேன். எபேசியர் நிருபத்தில் வருது, மற்ற இடங்களும் வரும். அதாவது பைபிள் சபை எப்படி சொன்னால் பில்டிங் அனாலஜி, பில்டிங் இல்ஸ்ட்ரேஷன் சொல்ல, சபை பில்டிங் மாதிரி அப்படின்னு சொன்னால் எப்படி போட்டிருக்குன்னா, பில்டிங் இப்போ கட்டப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 20, 21, 22 வசனம் வாசிங்க. 20, 21, 22 வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. சரியா? கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, எழும்பிக்கிட்டு இருக்கு.
பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அடுத்த வசனம், அவர் மேல் நீங்களும் ஆ. ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்பட்டு வருகிறீர்கள். கன்ஸ்ட்ரக்ஷன், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்கு. கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது வந்து பில்டிங் அனாலஜி. ஓகே, அது வந்து ஒரு பில்டிங்கா சபையை சொல்லும் போது இப்போ சரீரமா வந்துருவோம். சரீரம், ஓகே, சரீரத்தை எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா இது கட்டப்பட்டு வருகிறது. சபை சரீரமாக சொல்லப்பட்ட விஷயம். எபேசு 4ஆம் அதிகாரம் போங்க. எபேசு 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 11லேருந்து வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். முக்கியமானது வாசிங்க. 2 வசனம் 14-15. நாம் இனி குழந்தைகளா இராமல், நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களா இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக சரீர வளர்ச்சி உண்டாக்க வேண்டும். எல்லாவற்றையும் நாம் வளர்வர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அல்லேலூயா. பில்டிங் கட்டப்பட்டு கொண்டே வருகிறது. சரீரம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். growth, வளர்ச்சி. எதுல வளர்ச்சி அப்படின்னா எண்ணிக்கையில் வளரணும், தரத்துல வளரணும். நல்ல நிலையிலே சொல்லுங்க. குவாலிட்டிய, நீ ஆரோக்கியமா இருக்கணும். ஹோலி, பரிசுத்தமா நிக்கிறது மட்டும் இல்ல, பக்கத்துல பரிசுத்தமா நிக்கிறது மட்டும் இல்ல, பக்கத்துல நின்று இருமிட்டு இருப்பியா மனவாட்டி மனவாளுக்கு அப்படி இருமிட்டு என்னன்னா அப்படிதான் வச்சுப்பாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தவங்க இல்லையா? அப்படி இருமிட்டு இருந்தேன் நான் சொல்லுது புரியுதா? அப்ப எப்படி நிக்கணும்? இந்த மாதிரி மனவாட்டி பாரு பாப்பா அப்படின்னு பரிசுத்தமா, பிழை இல்லையப்பா, கரை இல்லைப்பா, ஸ்பாட் இல்லைப்பா, எரிக்கல் இல்லைப்பா, அங்கே வேறப்பா, அங்கே சுருக்கம் இல்லைப்பா, கரை இல்லைப்பா பாருப்பா, ஆனால் இருமிட்டு கிடக்கலப்பா அப்படியே சொல்லுவாங்க. சரியா? புரியுதா? அவளுக்கு என்ன நோயோ தெரியலையாப்பா அப்படியே சொல்லுவாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? எப்படி நிற்கிறா? ஆரோக்கியமா நிற்கிறா. அல்லேலூயா. ஆரோக்கியமா நிற்கிறா. அந்த ஆரோக்கியம் எப்படி வரும்? ஹலோ, முந்தின வருஷம் போடுப்பா. ஆரோக்கியம் எப்படி வரும்? முந்தின வருஷம் அவர் சிலரை சபையில வச்சுட்டாரு. லிசன், சபையில வச்சுட்டாரு. மனவாட்டி சிலர் அப்படி ஓகே. மனவாட்டி என்ன பண்ணு? நீ வந்து குழந்தையாராத, மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகளாயிராத. அங்க வேணும் செய்தி, இங்க செய்தி, எங்கெங்கயோ யூடியூப்லயும் அங்கேயும் இங்கேயும் கேட்டுட்டு இருக்காத. அது பிச்சை பாத்திரம். பிச்சை பாத்திரத்துனா ஒரு வீட்டில் சாம்பார் சாதம் கிடைக்கும், அடுத்த வீட்டில் சாம்பார் சாதம் மேலேயே லெமன் சாதம் கிடைக்கும், அடுத்த வீட்டில் லெமன் சாதத்துக்கு மேலேயே அவங்க தயிர் சாதம் போடுவாங்க, அடுத்த வீட்டில் தயிர் சாதத்துக்கு மேலேயே பிரியாணியை போடுவாங்க. கீழே சாம்பார், மேலே லெமனு, அதுக்கு மேலே தயிர், அதுக்கு மேலே பிரியாணி, ஒட்டு மொத்தம் ஒரே பாத்திரத்தில். எப்படி இருக்கும்? ஐயோப்பா, வாந்தி வரும்பா, வாந்தி வரும். அப்படி இருக்காத. அதான் அங்கே சொல்லியிருக்கு. சபையில் நல்லா செய்தி, நல்லா ஆண்டவர் போஜனம் பண்ணுறாரா, போஜனம் கொடுக்குறாரா, போஷிக்கிறாரா, சாப்பிட்டு ஆரோக்கியமாக இரு. சோரொட்டி சாப்பிட்ற ஆடு மாதிரி இருக்காது. எந்த மீட்டிங், காலத்துக்கு மேலே சோத்துல வச்சிடும். எந்த மீட்டிங், இங்கே என்ன மீட்டிங், அங்கே என்ன மீட்டிங், ஆட சே, எப்போதான் நீ இதெல்லாம் விடுவ இல்லையா? இப்போ நான் சொல்லுவேன், பைபிள் வசனம் தான் சொல்லுங்கள், அங்கே இருக்கிறதா நான் சொல்லுங்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கிறேன். மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கு எதுவான தந்திரமுள்ள போதுமாகிய பலவித காற்றினால் அடிபட்டு அலைகளை போலறாங்க. சபையில் ஆண்டவர் போஷிப்பு வச்சிருக்கிறார். அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. முந்தின ஆதாம், அவனுக்கு பெண், அப்போது அவனுக்கு அனஸ்தேசியா தான் சொல்லணும். அதுமாரி அயர்ந்த நித்திரையை வர வச்சு தேவன் அவனுடைய விழா எலும்பு எடுத்து அவனுக்கென்று ஒரு பெண்ணை அவனுக்குள்ளிருந்தே ஆண்டவர் உண்டாக்கி அவன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தார். அலையில சொல்லுவோமா? உச்சாமலையிலே சொல்லுவோமா? பிந்தினாதாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அயர்ந்த நித்திரையை தேவன் வர வைத்து அவருக்குள்ள இருந்த மனவாட்டிய அப்படி இல்லை. பிந்தினாதாம் அயர்ந்த நித்திரையெல்லாம் இல்லை, அவரையே அவருடைய மனவாட்டி சபைக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய ஜீவனை அவர் என்ன செய்தார்? மனவாட்டிக்காக ஒப்பு கொடுத்தார். கவனிங்க,
இப்போ இந்த மணவாளனுக்கு தான் தெரியும், மணவாளனுக்கு தான் தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா, எவ்வளவு நேசித்து கிரயம் கொடுத்து நான் உன்னை எனக்கு மணவாட்டியாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ அவரே நமக்காக கொடுத்தார்ல, அது ஒரு வார்த்தை வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் எப்படி கொடுத்தாருன்னு ஒரு 25ஆம் வசனம் வாசி. 25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்து இருங்க, அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. எப்படிங்க கொடுத்தாரு அவரே நமக்காக சொல்லுங்க? எதில் அன்பு கூர்ந்தாரு? அவருடைய மனவாட்டி சரீரமாக சபை மேல அன்பு கூர்ந்து அவர் நமக்காய் தந்தார். அல்லேலூயா. எது செய்ய வச்சது அவரை? கவனிக்க, எது செய்ய வச்சது? அன்பு. 100 நுனித்தோல் வேணும் அப்படின்னா நீங்க அங்க போய் வாசித்து பாருங்க. 100 நுனித்தோல் வேணும் அப்படின்னு சொல் கேட்டாங்க. தாவீதுக்கு மீகால் மேல உள்ள ஆசையில இந்த அப்படி 200 அப்படி கொடுக்குறான். யார் மேல உள்ள ஆசையில? மீகால் மேல உள்ள ஆசையில, அன்புல 100 கேட்டா 200 கொடுக்குறான். சரியா? இங்க இவரு நம்ம மேல உள்ள ஆசையில, நம்ம மேல உள்ள அன்புல நுனித்தோல் இல்லை, அவரையே தந்தார். அல்லேலூயா. அன்பு கூர்ந்து. சரியா? இப்போ ஏவாளை கொண்டாந்து ஆதாம் மட்டும் நிற்க வச்சோன்னே ஆதாம் தெரிஞ்சது, எனக்குள்ள இருந்து தான் வந்தா, இவ என் எலும்புல இருந்து தான் வந்தா. சரியா? அப்போ அவன் என்ன வார்த்தை சொல்றான்? சரியா? அதை தான் இங்கே போட்டிருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபேசியர் 5:30 வாசிட்டு போய் ஆதியாகமம் போவோம். எபேசியர் 5:30 வாசிங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அவருடைய மாம்சத்துக்கு எலும்புகளுடைய உரியவர்களா இருக்கிறோம். சரியா? எப்படின்னா அங்க வாங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இவ என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள். இதுதான் அங்க எபேசியர் 5:30 சொல்லியிருக்கு. உடனே இங்க என்ன சொல்லப்படுது? அடுத்த வசனம் வாசிங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இது நிமித்தம். சரியா? புருஷன் தன் தாயை விட்டு மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் எப்படி இருப்பாங்களா? ஒரே மாம்சமா இருப்பார்கள். இப்போ அங்கே எபேசியர் 5:31 பாருங்க. இது நிமித்தம் மனுஷன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் அப்படி சொல்லிட்டு, இப்போ ஆவியானவர் நான் ஆதாம் ஏவாளை பத்தி சொல்ல, யாரை பத்தி சொல்றேன்? அடுத்த வருஷம் 32 பாருங்க. யாரை பத்தி சொல்றேன்றார்? இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த ரகசியம் ரொம்ப பெருசு. சரியா? எதுன்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு மணவாட்டி. அல்லேலூயா. அந்த மணவாட்டி யாருன்னா, அந்த மணவாட்டி அவருடைய சரீரமாகிய சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரகசியம் பெரியது. எப்படின்னா, இந்த மணவாட்டிக்காக தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டு, இந்த ரகசியம் பெரியது. எப்படின்னா, தேவகுமாரன் மாம்சத்தில் இந்த மணவாட்டிக்காக தன் ரத்தத்தையே கிரயமாய் கொடுத்து, இந்த ரகசியம் பெரியது. சரியா? அவர் மாம்சத்திலிருந்து ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து தன் ஜீவனையே கொடுத்து, இந்த ரகசியம் பெரியது. அவருக்குன்னு சம்பாதித்து கொண்ட மணவாட்டி. இந்த ரகசியம் ரொம்ப பெரியது. அவ்வளவு நேசம், அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு மணவாட்டி மேல. இந்த ரகசியம் ரொம்ப பெரியது. அல்லேலூயா. இது தூங்கும் போது வெளியில வந்ததில்லை, அயர்ந்த நித்திரையில வெளியே வந்ததில்லை, அவர் அன்பு கூர்ந்து தந்ததுனால வந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக, சிலுவையிலே ரத்தம் சிந்துவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் சபை இல்லை. இந்த உலகத்தில் சபை இல்லை. There is no church. There was no church. சபைன்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்ப இந்த ரகசியம் பெருது. எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த மணவாளன் இந்த மணவாட்டிய அவருக்குள்ளார, இந்த மணவாட்டியை அவருடைய சரீரமாக மணவாட்டியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எப்போ அவர் அவரையே ஒப்பு கொடுத்தாரோ, ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தாரோ, சரியா, மரித்து உயிர் தெழுந்தாரோ, அப்பமே உருவாயிடுச்சு அவருக்கு மணவாட்டி. அல்லேலூயா. அது வரைக்கும் இல்லை. ஆனால் தான் பவுல் சொல்றார், இந்த ரகசியம் ரொம்ப பெரிய. அது வரைக்கும் இருந்துச்சு. எங்க இருந்துச்சுன்னா, வரையறதுக்கு முன்னாடி அந்த பணம் எப்படி அவன் சிந்தனை இருந்துச்சோ அது மாதிரி அது இருந்துச்சு. எங்க இருந்துச்சுன்னா, பிதாவுடைய மனசுலயே இருந்துச்சு. எப்போ இயேசு மணவாளன் ஜீவனை கொடுத்தாரோ, எப்போ அந்த மணவாட்டிக்காக தண்ணியை ஒப்பு கொடுத்தாரோ, எப்போ மரித்து உயிர் தெழுந்தாரோ, அப்பதான் அந்த மனதுல இருந்தது வெளியில வந்தது. அல்லேலூயா. இந்த ரகசியம் பெரியது.
ஆதாம் மட்டும்தான் இருந்தான், ஏவாள் இல்லை. ஏவாள் கொஞ்சம் டைம் இல்லை, ஆனால் வெளியில் வந்தா. அதனால தான் சொன்னா, இவள் எலும்பில் எலும்பில் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறா. சரியா போனீங்க? அதான் நாம் இயேசு கிறிஸ்துடைய சரீரமாக, சபை இருந்து அவருடைய சரீரமாக என்ன செய்யும் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மள என்ன போட்டிருக்கு? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை டக்குனு வாசிங்க. எபேசியர் 5ல் 30வது வசனம் வாசிங்க. 30வது வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் நாம் உரியவர்களாயும் அவருடைய இருக்கிறோம். சரீரத்தின் அவயங்களா இருக்கிறோம். அவை என்ன புரியுதா? சரீரத்துடைய பார்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு. பார்ட்ஸ். ஓகே. அதே தான் நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது வாசிங்க. எபேசியர் 4ல் 25ஆம் வசனம். எபேசியர் 4:25 ஏற்கனவே சொல்லியிருக்குது. எபேசியர் 4:25 வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து. நாம் ஒருவருக்கொரு எப்படி இருக்கிறோம்? அவயங்கள். எனக்கு டைம் இல்லை, நீங்கள் போய் 1 Corinthians 12ஆம் அதிகாரத்தில் வீட்டில் வாசித்து பாருங்கள். அங்கேயும் இதே தான் போட்டிருக்கோம். நாம் ஒரே சரீரத்தில் இருக்கிறோம், அவயங்களாக இருக்கிறோம். அவயங்களுக்கு பல தொழில் இருக்கிறது. சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம். ஓகே. ரோமர் 12ல் பாருங்கள், நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம், ஆனால் பல அவயங்களாக இருக்கிறோம். எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல் நமக்கும் வேறு வேறு வரங்கள் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். சரியா? பைபிள் தான் சொல்லுது, நாம் இயேசு கிறிஸ்துவோட சரீரமாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறார், நேசிக்கிற மனவாளனாக இருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவ திருமணத்தை பற்றி சொல்லும்போது எப்படி சொன்னார்? மத்திய 19ஆம் அதிகாரத்தில் 4-6 வசனம் வாசிங்க. மத்திய 19ல் 4-6. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இருவரும் எப்படி இருப்பாங்க? ஒரே மாம்சம் இருப்பாங்க. வாசிக்கவில்லை. அடுத்த வருஷம் வாசிங்க. இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அவர்கள் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சபையை பற்றின ரகசியம் பெரியது. அவர்கள் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சபையும் ஒரே. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க இருக்கட்டும். அல்லேலூயா. இது இத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல. மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் நினைக்கிறேன். யார் சொல்கிறா தெரியுமா? தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன்றார். நல்லா இல்லையே சொல்லுங்க. எதுக்கு பாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம்? அவரே தள்ளி விடுதலை வெறுக்கிறாராம். நீ இப்போ ஒரே மாம்சம் ஆயிட்ட. இந்த ரகசியம் பெரியது. உன்னை அவர் தள்ளி விடவே மாட்டார். அல்லேலூயா. அதான் சொன்ன ஓசியாவில் 2ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனத்தில் சொன்னார், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நான் எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். இல்லையா? நித்திய விவாகத்துக்கு நித்திய விவாகம். சரியா? அப்போ விவாகரத்தே கிடையாது. நித்திய விவாகத்துக்கு நான் நியமித்துக் கொள்வேன். போடுமா ஓசியா 2ஆம் அதிகாரம் 19-20. உண்மையாய் உன்னை எனக்கு என்ன செய்வேன்? எனக்கு நான் செய்வேன், நியமித்துக் கொள்வேன். சரியா? இது கிருபை உள்ள எனக்கு உன்னை. அடுத்த வருஷம் போடுங்க 20. உண்மையாய் எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தராக இருந்து கொள்வாய். அல்லேலூயா. உண்மையா சொன்னார் அப்போ தீர்க்கதரிசனமா. இப்போ நியமிச்சிட்டார். அல்லேலூயா. நித்திய விவாகத்துக்கு என்று நாம நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளுடைய சரீரமாக இருக்கிறனால தான். கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை துன்பப்படுத்தின போது இயேசு வந்து சந்திச்சோன்னே, ஏன் என் சபையை துன்பப்படுத்துகிறாய் அப்படியே கேட்டார். என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 9ல் டக்குன்னு சொல்லுங்க, என்ன சொன்னார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு அவன் எதை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தான்? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு. ஏன்னா சபை வந்து அவருடைய சரீரம், ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். நல்லா இல்லையே சொல்லுங்க. எங்கே வந்து நீ நம்மளை நிறுத்திட்டார் பார்த்தீங்களா? அவர் தலை, நாம் சரீரம் அப்படிங்கிற மனவாள மனவாட்டி ஒரே மாம்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அப்போ தள்ளி விடுதலை அவர் இருக்கிறார், நம்ம அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நாள் ஒன்று வரும்பொழுது, சரியா, மணவாளன் வீடு ரெடி பண்ண உடனே மணவாட்டியை சேர்த்துக்கிடுவார். எப்போ நடக்கும்? எபேசு 1ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனம் வாசிங்க. எபேசு 1ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனம். 9. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். காலங்கள் நிறைவேறும் போது, வசனம் போடுங்க, காலங்கள் நிறைவேறும் போது பெரிய பிதாவாகிய தேவன் அவரோட டைம் வச்சிருக்காரு.
ஓகே, அந்த டைம் வரும்போது விலங்கு நியமத்தின்படி பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. அல்லேலூயா. மணவாட்டியே, நீ மத்திய ஆகாயத்தில் உன் மணவாளனை சந்திப்பாய். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அதோடு கூட என்றென்று நீ அவரோடு கூட இருப்பாய். அல்லேலூயா. இது யாரும் பிரிக்க முடியாது, யாரும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. ஒரு மகிமையான வாழ்க்கை நமக்கு வெயிட்டிங். அந்த உலகத்தில் 1000 கஷ்டங்கள் பாடுகள் இருக்கட்டும்பா. இப்போ சொல்லுங்க, உங்களுக்குள்ளே சொல்லுங்க, என்ன வேணா இருக்கட்டும், இது போதும் எனக்கு. இந்த மாதிரி மணவாளனோடு கூட போய் நான் செய்ய போகிறேன். எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவரோடு கூட போய் நான் என்ன பண்ண போகிறேன், இருக்க போகிறேன். அல்லேலூயா. சபை செய்ய வேண்டியது என்ன, மணவாட்டி செய்ய வேண்டியது என்ன, டக்குன்னு அந்த எபேஸ் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்துருவோம். வசனம் மட்டும் வாசிப்போம், பயப்படாதீங்க. எபேஸ் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. எபேஸ் 5:24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. ஓகே. சபையானது என்ன பண்ணணும், நீங்களே சொல்லுங்க. அந்த வசனத்தை சொல்லுங்க. சபை என்ன பண்ணணும் புருஷனுக்கு? ஹலோ, புருஷனுக்கு என்ன பண்ணணும் சபை? கீழ்ப்படியணும். சபைக்கு புருஷன் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணணும் சபை? கீழ்ப்படியணும். திருவசனத்தை கேட்கல மாத்திரமல்ல, அவைபடி செய்களாயும் இருங்கள். ஓகே. 26 27 வசனம். 26 27. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இவருங்க பரிசுத்தமாக்குறதுக்கும் நிறுத்திக் கொள்வதற்கும் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா மணவாட்டியும் அதே பரிசுத்தமாகுதலுக்காகவும் அவர் பக்கத்தில் நிற்கிறதுக்காகவும் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்க வேண்டும். நல்ல நிலையிலே சொல்லுங்க. அந்த பரிசுத்தமாகுதலுக்கு மணவாட்டியின் ஒப்பு கொடுக்கணும். எப்போதும் அவரோட சீர்படுத்தி இருக்கு. எப்போதும் என்ன பண்ண, ரத்தத்தால் கழுவப்பட்டு எப்போதும் கரைதிரை ஒன்றும் இல்லாதவர்களாக, ட்ரெஸ்ஸில் ஸ்பாட் இல்லாமல் ரிங்கிள் இல்லாமல் அப்படியே சரியா நிற்கணும் அப்படின்ட்டு அந்த நன்றி நிறுத்தோட அன்போட நீ சொன்னீங்கன்னா நீ இதை செய்யணும், உன்னை ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும் அப்படி சொல்லுங்க. 29ஆம் வசனம் வாசிங்க. 29. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். சபையை போஷித்து காப்பாற்றுகிறார்ல, சரியா? சபை என்ன பண்ணணும்? ரிசீவ் இட். நீ அதை போஷிப், அவரோட போஷிப் என்ன பண்ணணும்? நீ ஆசையாக வாங்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்தி முடியும் போது உனக்கு ஒரு மாதிரி ஏதாவது சந்தோஷம் இருக்கணும். அதே நேரம் செய்தி முடிஞ்சிச்சா, இனி அடுத்த வாரம் தான் நான் மணவாளனை பற்றி கேட்பேன், நான் செய்தியை வந்து அப்படி தான் உனக்கு இருக்கணும், ஏக்கம் இருக்கணும். புரியுதா இல்லையா? ஐயோ டைம் ஆயிடுச்சே, செய்தி முடியுதே அப்படி இருக்கணும். சரியா? அந்த அந்த போஷிப் என்ன பண்ணணும்? நீ போஷிப்பை நீ அன்போடு ரிசீவ் பண்ணணும். அன்போடு என்ன பண்ணணும்? ரிசீவ் பண்ணணும். வாஞ்சையோடு தாகத்தோட. என் மணவாளனை பற்றி சொல்லப்படுது, என்னோட மணவாளனை பற்றி சொல்லப்படுது. இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் மாப்பிள்ளை பற்றி, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் மாப்பிள்ளை பற்றி. பாஸ்டர் டப்புன்னு முடிக்கிறீங்களே 9:30, என்ன பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படி இருக்கணும். லலையில் சொல்லுவோமா? அப்படி இருக்கா? இருக்கா? இருக்கணும். சரி, ஆனால் நான் முடிச்சிடுவேன். சரியா? ஆமாம், நான் இப்போ மனம் திரும்பிட்டேன். எந்த மனம் திரும்பிட்டேன்? முன்னாடி இழுத்துட்டு போனேன். நான் இப்போ அப்படி இல்லை, கரெக்டாக நினச்சிட்டேன், முடிச்சிட்டேன். சரி, அப்படியே முடிக்க முடியலனா கூட அவசரம் இல்லை, அடுத்த வாரம்னு சொல்லிட்டு என்ன சரியா முடிச்சிடறேன். நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு தெரில, சரிங்களா? ஆனால் நாம் எப்படி இருக்கணும் பயில் சொல்லுதுன்னா, மணவாளனை பற்றி இன்னும் 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 அப்படி தான் இருக்கணும்னு சொல்லுது. கடைசியா 33 வசனம் வாசிங்க. 33. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். புருஷனிடத்துல, கிறிஸ்துவனிடத்துல. சபைக்கு புருஷன் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவனிடத்துல எப்படி இருக்கணுமா? பயபக்தி. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன மாதிரி அர்த்தத்தில் போட்டு தெரியுமா? ஆனர் யுவர் ஹஸ்பண்ட். அவனை கனம் பண்ண, ஹஸ்பண்டை கனம் பண்ணுங்கள். இன்னொரு ரெஸ்பெக்ட். எப்படி போட்டிருக்கு? ரெஸ்பெக்ட் பண்ண. சரியா? இந்த மாதிரி மணவாளன் உனக்கு வராது சபையே. அந்த மாதிரி மணவாளன், அந்த மணவாளனுக்கு மணவாளனை கனம் பண்ணு. மணவாளன் பாதத்தில் உட்காரு, முத்தம் செய். சரி, அவரோட இரு, அவரை கனம் பண்ணு, ரெஸ்பெக்ட் பண்ணு. அவர் சொல்றதுக்காக கீழ்ப்படி. வரலையே சொல்லுவோமா? சந்தோஷமா கீழ்ப்படி, அன்போட கீழ்ப்படி, கஷ்டமா இல்லை. அல்லேலூயா. அப்படிதான் சொல்லியிருக்கு. அப்போ என்னென்ன சொல்லுங்க? சபை ஒபே, கீழ்ப்படினோம். அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் என்னது? மறந்துடக்கூடாது. லாஸ்ட் தாங்க பயபதி. ஃபஸ்ட்டு ஒபே பண்ணணும், கீழ்ப்படினோம். அப்புறம் பரிசுத்தமாகிறதுக்கு என்ன செய்யணும்? ஒன்று ஒப்பு கொடுக்கணும். அப்புறம் போஷிக்கும் போது வாஞ்சியோடு அன்போடு என்ன செய்யணும்? ரிசீவ் பண்ணணும், வாங்கணும், ரிசீவ் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணி, ஹானர் பண்ணி. நாலாவது இதுதான் செய்யணும். செய்வோமா? கூடி இருப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி முதலாவது இருதயத்தின் ஆழத்திலிருந்து நேச மனவாளருக்கு முதலாவது நன்றி செலுத்துவோம். ஐயா, என் இடத்துல நீர் யாரை வேண்டுமானாலும் தெரிந்திருக்க முடியாதவர்.
யாரை வேண்டுமானால் நீ இடத்துல நிற்க வைக்க முடியும். ஆனால் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது ஐயா. உம்முடைய பார்வைக்கு நான் அருமையாய் தெரிந்திருக்கிறேன் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுவோம். எனக்காய் கரையும் செலுத்தி அன்றைய என்னை கர்த்தாவை மனவாட்டியாய் நிற்க வைக்கும்படியாக ஆண்டவரே, என் மனவாளனே எனக்காய் கரையும் செலுத்தி இருக்கிறீரே, உண்மையே கையளித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. ஒப்பற்றவளாக்கும்படியாக ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துகிறீரே, போஷித்து காப்பாற்றுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அன்பு கூர்ந்து கர்த்தாவை கேட்பனே, ஒரே மாம்சமாய் பார்க்கிறீரே, ஒன்றாக்கி நேசிக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். அப்படி கரங்கள் வைத்து ஆண்டு எடுக்கிறப்ப கேட்போமா, ஆண்டவரே நான் அதை புரிந்து கொண்டு அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. கேட்போமா, ஆண்டவர் வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும்பா. ஆண்டவர் பிரியமாக நான் வாழணும் ஆண்டவரே. பரிசுத்தமாக்குறதுக்கு என்ன நான் கர்த்தாவை கேட்பனே ஒப்பு கொடுக்கணும்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவை வாஞ்சியோடு தாகத்தோடு உடைய போஜனத்தை கர்த்தாவை போஷிக்கிறதை நான் ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. பயபக்தி உள்ளவர்களாய் நான் காணப்படும்படியாக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி கரங்கள் வைத்து ஜெபம் பண்ணுவோம். வல்ல பிதாவே நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மேறக்கம் தயந்து இருந்தவர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இப்போதும் கரங்களை உயர்த்துக்கிறோம். ஒவ்வொரு நல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களை நேசித்திருக்கிறவரே, ஏசையா எங்களுக்காகவே ஒப்பு கொடுத்திருக்கிறவரே, எங்களை ஒப்பற்ற சபையை ஒப்பற்றவர்களாய் மாற்றுகிறவரே, ஒன்றாக்கி நேசிக்கிறவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் எப்போதும் கீழ்ப்படியும்படியாக, எப்போதும் கர்த்தாவை தகப்பனே இந்த பரிசுத்தமாகுதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கும்படியாக, நீர் போஷிக்கிற போஜனத்துக்கு தகப்பனே வாஞ்சியோடு தாகத்தோடு பெற்றுக்கொள்ளும்படியாக, பயபக்தியோடுலாம் எப்போதும் கர்த்தாவை கனம் பண்ணவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட தேவன் அனுக்கிரகம் செய்யபடி தொடர்ந்து ஆண்டு இந்த வார்த்தைகளை இறுதித்தை துணித்து கொண்டே இருக்க தேவன் கிருபை செய்யும்படியாக, இதை குறித்து நாங்கள் கலங்காதபடிக்கு மகிமையான வாழ்க்கையை நீர் வைத்திருக்கிறீன்னு சொல்லி அதை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க, அசையாமல் ஸ்திரமாயும் ஆண்டவரே நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு நினைத்திருக்க ஒவ்வொரு கிருபை தந்து ஆஸ்வதிக்கணும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே. கேள்விப்படுவோம், செய்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மாறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பு அனைவருடைய இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை மட்டும் இருப்பதாக.